வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், ரொம்ப மேலான ஆதரவு ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு த பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் எங்களை சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணி எங்கள் வெப்சைட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதில் என்னோட இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற டைட்டிலை எல்லாரும் இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இனிமேல் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு மூலிமா யூஸ் பண்ணுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாத பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூ இயர் பலனும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வெகு விரைவில் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் இன் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் விஷஸ். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி தொடர்ந்து நிறைய பேர் எனக்கு அதிகமான மெசேஜ் அண்ட் மெயில் எல்லாமே த்ரூ ஜாப் அண்ட் கரியர், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் சில பேர்லாம் போட்டிருந்தீங்க. இந்த மாத பலனில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் 8th ஆஃப் டிசம்பர் சில முக்கியமான மாற்றங்கள் நடக்க போகுது. அதில் நம்பர் 1 மாஸ், அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். அவர் விருச்சிகம்ல இருந்து அப்படியே தனுசுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். ஒரு சுபர் வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்கள் மேஷத்துக்கு அது 9th house. அங்கே குருவுடைய பார்வையும் விடும். ஏன்னா குரு கடகத்தில் வந்திருந்தார் அட்வான்ஸ் டிரான்சிட்டில் ஒன்று, இப்போ வக்ரம் அடைஞ்சு மறுபடியும் மிதனத்துக்கே. ஸோ குருவுடைய பார்வையில் அந்த செவ்வாய். ஒரு சுபர் வீட்டில் செவ்வாய் இருக்கும், ஒரு சுபர் வீடான இன்னொரு வீட்டில் சனி இருக்கும், ஒரு சுபர் வீடான மிதனத்தில் குரு இருப்பார். அப்போ குரு செவ்வாய், இந்த பக்கம் சனி, எல்லாருமே சுபர் வீடை கனெக்ட் பண்ணி வராங்க. ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது மேஷத்துக்கு. ஸோ மேஷத்துக்கு டிசம்பர் மாதம் நான் முதல் பாசிட்டிவ் சைனை 8th ஆஃப் டிசம்பர்லேருந்து சொல்கிறேன். அடுத்தது 16th ஆஃப் டிசம்பர். உங்களுக்கு நல்லா தெரியும் 16th ஆஃப் டிசம்பர் மார்கழி மாதம் துவக்கம். அப்போ சூரியனும் உங்களுக்கு தனூரில் வந்துடுவார். ஸோ சூரியனும் தனூரில் அதை குரு பார்ப்பார். ஸோ ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்குது, இப்போ சூரியன் உள்ளே வரும், அப்புறம் அதை குருவுடைய பார்வை வரும். ஸோ ஒரு பக்கம் செவ்வாய், இன்னொரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் குரு. இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிள் பிளானட்ஸ். மேஷம், ஏரிஸ் அப்படிங்கிற அந்த ராசிக்கு எல்லாமே ஃபேவரபிள் பிளானட்ஸ். ஒரு பாசிட்டிவான சைனை கொடுக்கும். ஈவன் குரு வக்ரமாக தான் சுபகிரகம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 8ஆம் தேதி புதன் துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார், ரீச் ஆகிடுவார். ஸோ புதன் உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தாலும் 8th house வரும்பொழுது உங்களுக்கு வித்தியாசமான யோகங்களை அது செயல்படுத்தும். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும். டிசம்பரில் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும். இப்போது சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சுன்னா 7th சனியோட கண்டினியூஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ சனி பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு ஒரு பலன், செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு பலன், தேர்ட் ரவுண்டுக்கு ஒரு பலன், அப்படி வித்தியாசம் இருக்குது. இப்போ சுக்கிரனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, சுக்கிரன் எப்போ அவர் மாறி வருவார் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கணும். அப்போ சுக்கிரனும் அந்த இடத்துல ஆட் ஆகிறாரா, அவரும் அங்கே போய் சேர போகிறாரா அப்படிங்கிறத நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். எஸ், அவரும் இடம் மாறுவார். ஸோ உங்களுக்கு 8ஆம் தேதி புதன், செவ்வாய், குருவுடைய பார்வையில் செவ்வாய், 16 சூரியன். ஸோ 20ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன் உள்ளே வந்துடும். இதுதான் இந்த மந்தில் நடக்கிற அந்த டிரான்சிஷன். கிட்டத்தட்ட சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா குரு வீடு, சுபர் வீடு, அது குரு பார்வையில் இருக்கும். இப்போ ராகு கேதுவோட எந்த ஒரு பிளானட்டும் கனெக்ட் பண்ணாமல் சந்திரன் மட்டும் வருவார், மீது எந்த பிளானட்டும் கன்ஜெக்ஷன் ஆகாது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் டிசம்பரில் பார்க்குறேன். இப்போ மேஷம்க்கு என்ன ஸ்டேட்டஸ், என்ன எதிர்பார்க்கலாம், என்ன பலன் எதிர்பார்க்கலாம்? மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 12 இருந்து அவர் உங்களை ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு விஷயமாக சோதிச்சுட்டே இருப்பார். படிப்புனா படிப்பில் சோதிப்பார், எக்ஸாம்னா ஒரு எக்ஸாமில் அங்கே ஒரு சோதனையை டெஸ்ட்டு உங்களை சோதித்து பார்ப்பார். தங்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, தகரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தோற்றுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் தங்கமாக தகரமாக சோதனைக்கு உட்படுறது தப்பு இல்லை. அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களான்றது உங்களுடைய தனிப்பட்ட திறமை, உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேஷம் இந்த மாதம் அந்த ராசிநாதன் செவ்வாய் 9th ஹவுஸில், தனுசு வீட்டில் 9th ஹவுஸில் குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஏன்னா அது குரு வீடு. அப்போ 9th ஹவுஸில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். கூடவே சூரியன் ஆட் ஆகும்போது 16th ஆஃப் டிசம்பர் சூரியன் ஆட் ஆகி வந்துட்டார்னா இதில் என்ன நடக்கும்னா, இப்போ குரு, அதாவது ஜூபிட்டர் குரு உங்களுக்கு 3rd ஹவுஸில், 9th ஹவுஸில் மார்ஸ், அதாவது செவ்வாய், சூரியன், சன், ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக சுக்ரன், அது 20th ஆஃப் டிசம்பரில் உள்ளே ஆட் ஆகி வந்துடும். இவங்களுடைய ஸ்கொயரில் சனி கனெக்ட் பண்ணும்.
அப்போ கிட்டத்தட்ட அந்த சனி கொடுக்குற எல்லா சோதனையுமே ஜெயிக்கக்கூடிய பலனை வந்து இந்த முறை உங்களுக்கு இந்த இந்த காம்பினேஷன் வந்து வேலை செய்ய போகுது. அப்போ மேஷமுக்கு நான் இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மார்ச் ஏதோ ஒரு மாதம் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசியிருக்கேன். இப்போ இந்த மாதமும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுக்குறேன். மேஷம், நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நிறைய பேர் இந்த வருஷம் எதிர்பார்த்த விஷயம் மாற்றம். அது ஒரு முன்னேற்றமாக இருக்கணும், அது ஃபேவராக இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்தது. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட, ஒரு புத்தி நிலையோட ஒரு சூழ்நிலையை உருவாக்குற நேரம் இந்த நேரம். இதுதான் நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய நேரம். அப்போ வந்து இந்த டிசம்பர் 2025 உங்களுக்கு வந்து சாதகமாக, உங்களுக்கு வந்து அந்த பிளானட்டுடைய டிரான்சிட் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரக்ஷன் எல்லாமே பாசிட்டிவாக வரும்பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது உங்கள் கரியரில், இது உங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், எக்ஸாம், நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட். ஒரு பெண்ணாக இருக்கீங்க, இல்லத்தரசியாக இருக்கீங்க, ஒரு பெண்ணாக இருக்கீங்க, குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்திருக்கு, அது எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம இந்த பிளானை சேஞ்ச் பண்ணலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் அதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். we need சப்போர்ட். எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் வேணும். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுடைய ஒரு மோசமான நேரத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கை கொடுத்தாங்க, ஒரு பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நம்மளை கைட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து சரியாக புரிய வைக்கிறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு தேங்க் காட். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் இது. ஸோ மேஷம், நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஏதோ சரியாக போல, ஒரு சேஞ்ச் பண்ணோம், ஏதோ சரியாக நடக்கலை, நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை பிடிப்போம், ஏதோ நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு குழப்பம் வந்திருக்கு, ஒரு தெளிவை நோக்கி பயணம் வேணும். இதுக்கெல்லாம் ஒரு நாள் 8th of December அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு திருமண விஷயம், ஒரு குடும்ப விஷயம், ஒரு கல்யாண விஷயம், இந்த மாதிரி எது எடுத்தாலுமே அட்லீஸ்ட் அதை பற்றி பேசுகிறதுக்கு, அட்லீஸ்ட் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ப்ரொஃபைல் கூட வரல, எனக்கு வந்து சும்மா பேசி பார்க்க கூட ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, இந்த 8th of December 2025 உங்களுக்கு வந்து பேச, உங்களுக்கு வந்து ஒரு புரிதலோடு இருக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இனிஷியேட் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒருத்தரோட பழகுறீங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கூட அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீண்ட நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, அதை வந்து கன்க்ளூட் பண்ணணும், அது மேரேஜ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஒரு நல்ல நேரமும் இப்போ நெருங்கி வரும். ஆரோக்கியம் மெயினாக வந்து மேஷம், நிறைய பேருக்கு அந்த 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணவுடனே ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம், ஒரு சிலருக்கு வந்து கார்டியோ ரிலேட்டடான இஷ்யூஸ், ஒரு சிலருக்கு ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஒரு சில இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ், அப்புறம் சில பேருக்கு விபத்துக்கள், லாஸ் ஆஃப் மணி, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி லாஸ் ஆஃப் மணி, இது எல்லாமே கூட மறுபடியும் நீங்கள் வந்து சரி செய்யறதுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்குற நேரம் தான் டிசம்பர் 2025. ஸோ மேஷம், நான் இந்த 2025 கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ஐ திங்க் 3 to 4 months, 3 மாதம் தான் ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுத்துருக்கேன். இந்த டிசம்பரில் உங்களுக்கு கொடுக்குறேன். மித்த மாதங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது, அதை வந்து சமாளிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு. டிசம்பர் 2025 நிறைய சேஞ்சஸ், கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரியும் வருது. அட்லீஸ்ட் நல்லா இருந்தது, கொஞ்சம் அது பேக் ஃபயர் ஆகிருக்கு, திரும்ப வந்து மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வரணும், மீண்டும் ஒரு படி மேலே வரணும், மீண்டும் ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடையணும். அந்த மாதிரி ஒரு நேரத்தை கொண்டு வர்றது தான் 8th of December 2025. ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸுமே கொஞ்சம் ஃபேவராக வருது. ஈவன் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், என்னுடைய ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட், வயதில் மூத்தவங்களாக இருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ட்ரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சிம்பிளான ஒரு பிளான் இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்துங்க. அதுக்காக இந்த ட்ரான்சிஷன் எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்கு சனி 7th சனியாக இருக்கிறது 3rd ரவுண்ட்,
நான் வந்து சீனியர் சிட்டிசன் நான் மார்க் பண்ணது 60+. சில பேர் கேட்டிருக்காங்க 70க்கு சொல்ல மாட்டீங்களா, 80க்கு சொல்ல மாட்டீங்களா? பட் நான் சொல்கிறது 60 above. அப்போ அது தேர்ட் ரவுண்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன், அந்த கேல்குலேஷன் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும் பொழுது என்னுடைய ஒரு ஒரு ஸ்மால் ஒரு ஒரு வெல்விஷராக நான் சொல்கிறேன், பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. ஏன்னா அது தேர்ட் ரவுண்டு ஏழரை சைடு. இதில் செகண்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு அந்த அபவ் 30 ஒரு 53 55க்குள்ளே இருந்தால் அது செகண்ட் ரவுண்டில் இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த சோதனையான காலத்தில் நிறைய சக்ஸஸை கொடுக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு உள்ளவங்க இன்னுமே ஹெல்த், ட்ராவல் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது, நீங்கள் வந்து லெஸ் தென் 20 22 இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்க பேச்சை நீங்கள் கொஞ்சம் கேட்டு முடிவு எடுக்கலாம். தன்னிச்சையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா, சக்ஸஸ் பண்ணுமா? சக்ஸஸ் பண்ணுன்னா நீங்கள் வந்து மற்றவங்கள லிசன் பண்ணலாம், உங்கள் வெல்விஷர்ஸை லிசன் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நீங்கள் உங்கள் ஓன் டிசிஷன் எடுக்கலாம். இது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திங்க் வைஸ், நல்லபடியாக யோசிச்சு பண்ணுங்கள். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2025 எனக்கு தெரிஞ்சு ஃபேவரபுளான டைமை நெருங்கி கொண்டு வருது. அதை சரியாக பயன்படுத்திங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபராசி நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மாதங்களை ரொம்ப ஃபேவரபுளான ஒரு ராசியாக பார்த்ததே ரிஷபராசி தான். அது அப்படியே கண்டினியூ ஆனால் போதுன்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல டைமை நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். 2025 டிசம்பர் மாதம் வருடத்துடைய இந்த கடைசி மாதத்தை நம்ம வந்து நெருங்கி வந்திருக்கோம். டிசம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த டிரான்சிஷன் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து 8th டிசம்பரை நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா பிஃபோர் 8th அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன், சூரியன், ஈவன் அந்த செவ்வாய் எல்லா பிளானட்டுமே வந்து உங்களுக்கு விருச்சிகத்திலேருந்து அதோடைய நேர் பார்வையில் தான் அந்த ரிஷபம் இருக்கும். குரு வந்து உங்களுக்கு பிகினிங்கில் வந்து இந்த டிசம்பர் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3rd ஹவுஸில் எக்ஸால்டட் ப்ளஸ் வக்ரம். இப்போ நம்ம அதே ஸ்டேட்டஸ் அப்படியே 8th டிசம்பர்லேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த செவ்வாய் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ 8th டிசம்பர் செவ்வாய் ஷிஃப்ட் ஆன உடனே துலாமில் இருந்து அந்த புதன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்வான்ஸாகவே 7th அன்னைக்கே வந்துடுறாரு. இப்போ நீங்கள் 8th மார்க் பண்ணுங்கள். அந்த துலாம்லேருந்து புதன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார். ஸோ அவரோட பார்வை விட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ செவ்வாய் வந்து ஷிஃப்ட் ஆனால் எங்கே ஷிஃப்ட் ஆவார்னா அவர் தான் தனுசுக்கு ஷிஃப்ட் ஆகிறார். அப்போ ரிஷபத்துக்கு அது 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய், அந்த 8ஆம் இடத்துல அடுத்தது வந்து சூரியன். 16th டிசம்பரில் சூரியன், 20th டிசம்பரில் சுக்கிரன். அப்போ அது வரையில் அந்த சுக்கிரன் புதன் ஒன்றா இருப்பாங்க 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த புதன் சுக்கிரனுடைய அந்த சேர்க்கை அப்படிங்கிறது 20th டிசம்பர் வரைக்கும் ஒன்றா இருக்கும். 20th டிசம்பர் அந்த சுக்கிரன் அப்படியே நகர ஆரம்பிச்சிருவார். தனுசு வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த ராசிக்கு 8ஆம் இடம். ஸோ ரிஷப ராசியை சேர்ந்துருக்கீங்க. 8ஆம் இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், சுக்கிரன் கிட்டத்தட்ட 3 முக்கியமான கோள்கள் அங்கே தான் இருக்கும். சனி ஃபேவரான இடத்துல இருப்பார், அதுவும் வக்ர நிவர்த்தி. இப்போ சனியால் இங்கே தொல்லை இல்லை. பட் செவ்வாய் என்ன பண்ண போகுது, சூரியன் என்ன செய்ய போகுது, சுக்கிரன் 8ஆம் இடத்துல என்ன செய்ய போகுது, குருவுடைய பார்வையும் விடுது. இதுதான் இப்போ கேல்குலேஷன். இப்போ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ரிஷபத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த வருடம் ஃபுல்லாக நிறைய நல்ல பலன்களை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலை இருக்கும் கம்பேர்ட் டு உங்கள் தசாபுக்தி, உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து. பட் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக இருக்க தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபஷன் எடுத்து பார்த்துடலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷன் அண்டு உங்களுடைய க்ரோத் இது ரிலேட்டடான பர்டிகுலர் பிளானட் வந்து சனி. இவர் எந்த இடத்துலையும் தொலையில் இல்லை. பட் ஆனால் சுக்கிரன், செவ்வாய், சூரியன்லாம் இருக்கும்போது என்னென்னா, சில பேருக்கு வந்து ஒர்க் வைஸ் ஒரு வேலை விஷயமா உங்களுடைய கரியர், உங்களுடைய ஒரு சின்ன ஜேர்னி, லைக் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு ட்ராவல் இருக்குது. அது வந்து ஒரு 15 days இல்லை 20 days ஒரு ப்ரோக்ராமுக்காக வேற ஒரு இடத்துக்கு நம்ம மைக்ரேட் ஆகணும், வேற ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம், வேற ஒரு லொக்கேஷன் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் கரியரில். ரெண்டாவது என்னென்னா ஹார்ட் ஒர்க். இது வரைக்கும் வெறும் ஜென்டலாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 hours தான் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒர்க் லோடு அதிகமாகும். சடனாக அது 10 hours, சடனாக 12 hours, 14 hours வரைக்கும் அதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன், ஓவர் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒர்க் லோடு, வேலை விஷயத்தில், லைஃப்காக, பர்சனல், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும். அப்போ மெனக்கெட்டு ஏதோ செய்ய போகிறீங்க, ஏதோ பயங்கரமாக முயற்சி செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். இது கரியரை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒன்று வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது லொக்கேஷன், வேறு ஒரு லொக்கேஷனில் தனியாக இருந்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கில் உள்ள ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனில் தெரியுது. இப்போ அடுத்தது பர்சனல் எடுத்தோம்னா, ஃபேமிலி அண்ட் பர்சனல் எடுத்தோம்னா, உங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் அந்த 8th ஹவுஸில் செவ்வாய் என்ன பண்ணும், தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படியே கொண்டு வரும், ஒரு ஹீட் கொண்டு வரும், ஒரு சூடு, ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், இந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வரும். ரெண்டாவது என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இப்போ தான் அளவுக்கு மீறி எதையாவது எதிர்பார்த்து, கமிட்மெண்ட்ஸ் எதிர்பார்த்து, அதனால் வரக்கூடிய சண்டை, சச்சரவுகள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தது ஒரு திருமண ஏற்பாடு அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது, இந்த சமயத்தில் குரு பலன் இருக்குது. பட் ஆனால் மற்ற டிரான்சிஷன்ஸ் ஆர் நாட் ஃபேவரபிள். எல்லாமே ஏற்பாடாகிற மாதிரி ஆகுது, அப்புறம் சரியாக கன்க்ளூட் ஆகலை, சரியாக முடியல, எண்ட் ரிசல்ட்ஸ் சரியாக வரல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குது. மனநிலையே பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் சம்டைம்ஸ் ஒரு கோபம் வரும். ஏன்னா உஷ்ண கிரகங்கள், ஹீட், இந்த மாதிரி ஒரு சூடு உண்டு செய்கிற ஒரு பர்டிகுலர் பிளானட்ஸ் யாருன்னா, ஒன்று வந்து சூரியன் கோபத்தை தூண்டுவார், செவ்வாய் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத வார்த்தையில் வந்து எதையாவது பேச வைக்கிறது, அடுத்தது சுக்கிரன், இது வந்து என்னென்னா பொறுமையை இழக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு சிம்பிள் டிப்ஸ், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், உங்கள் நெய்பர்ஸோட எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ரொம்ப சிம்பிள் டிப்ஸ். எவ்வளோ தூரம் அமைதியாக கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சுரணியே இல்லைன்னு நம்ம நினைக்கிறதே நல்லது. அப்போ என்னென்னா, நம்மளை சுற்றி எல்லாமே நடக்கும். நம்மளை சுற்றி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணுவாங்க, ஒருத்தர் கோவப்படுத்துவாங்க, ஒருத்தர் எரிச்சல் மூட்டுவாங்க, ஒருத்தர் நம்மளை வந்து தூண்டி பார்ப்பாங்க. நாம் அமைதியாக இருக்க அது எவ்வளோ நேரம் நம்ம அந்த பொறுமையை இருக்கிறோமோ அது தானாகவே விலகி போயிடும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரே காட், பொறுமை வேணும்னு வேண்டிக்குங்க. பொறுத்துக்கொள்ளுதல் வந்து ரொம்ப பெரிய ஒரு வரம், அது ஒரு பெரிய தவம். எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதும் பொறுத்துக்கிறதும் எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனால அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்ன நம்ம வந்து பார்க்குறோம்னா, மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் நல்லா இருக்கார், அது படிப்புக்கு ஓகே. பட் என்னென்னா எல்லாரோடையும் ஒரு கருத்து மோதல். டீச்சர் ஒன்று சொல்கிறாங்க, வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறத கேட்கலாமா, அவங்க சொல்கிறத கேட்கலாமா, ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்கலாமா, இல்லை நம்மளே ஒரு பிளான் இருக்கும் அதை செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பம், அதுக்கு சம்டைம்ஸ் ஒரு கோபம், சம்டைம்ஸ் ஒரு வெறுப்பு, என்னென்னே புரியல. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் சொல்கிறேன், இந்த சமயம் அப்படி இருக்கா, ஜஸ்ட் ஒரு 1 month தானே, அதை அப்படியே ஒரு சைலண்ட்டாக நீங்கள் கடந்து சென்றால் அது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து ஹெல்த்து, இங்கே தான் ரொம்ப முக்கியமாக நான் பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். ரிஷபம் இந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து இந்த ஹெல்த் ஆஸ்பெக்டில் செவ்வாய் 8ஆம் இடத்துல வர்றதுனால, 8th of December 2025 செவ்வாய் 8ஆம் இடத்துல வர்றதுனால கொஞ்சமாவது மருந்து சாப்பிட வைக்கும். அதுவும் ஹீட்டாக, ஏதாவது ஹீட் பாய்ஸ், சம்டைம்ஸ் கண்ணு சூடாக இருக்குது, காலையில் எழுந்த உடனே சில பேர் கண்ணு சூடாக இருக்குது, உடம்பு சூடாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்தது ஏதாவது ஒரு மருத்துவரை சந்திக்க வைக்கும். ஏன்னா அது செவ்வாய் 8ஆம் இடத்துல போனால் ஏதோ ஒரு சிகிச்சை தேவைப்படுது, ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் படைக்கிறார். அப்போது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ ஹெல்த்தில் ஏதோ சின்னதாக ஒரு சிம்டம் காமிக்குது. வயிறு வலிக்குது, மசில் பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வருது, இடுப்பில் ஏதோ சின்ன பிரச்சனை வருது, சூடு காயம் பட்டுருச்சு. இப்போ வீட்டில் பெண்கள் சமைக்கும் போது சூடு காயம் பட்டுருச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹீட் பாயில்ஸ் வந்திருக்கு. அப்போ சூரியன் மறுபடியும் கண்ணு நான் சொன்னேன், உஷ்ணம். அப்புறம் சுக்ரன் வந்து சம்டைம்ஸ் அது ஸ்கின் ரிலேட்டடு, ஸ்கின் ஹேர் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு விஷயம். இப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம். பர்டிகுலராக வந்து சமையல் செய்கிற, குறிப்பாக இல்லத்தரசிகள், பெண்கள், ஹோம் மேக்கர்ஸ் வந்து சமையல் செய்கிற இடத்துல கொஞ்சம் ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் நம்ம வந்து அந்த ஆரோக்கியத்தில் பார்க்கும்போது, வெளியில் பிரயாணம் பண்ணுறீங்க, வேகத்தை குறைக்கலாம், கவனமாக இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த கன்ஜெக்ஷன்ஸ் அப்படி இருக்குது. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஃபுட் அலர்ஜி, வெளியே சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று ஒத்துக்கலை, அந்த சாப்பாடு ஏதோ செட் ஆகலை, ஸோ பார்த்து பக்குவமாக செய்யுங்க. அடுத்த விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் சைடில் வந்து இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவில் தேவையில்லாத நிறைய விஷயங்களை போட்டு பேச வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் தான் நிறைய டைம் சொல்கிறேன், அந்த அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸை குறைத்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை பர்டிகுலராக இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்கிற சார்ட்டுக்கு தான் அதிகமாக இது வேலை செய்யும். மித்தவங்களுக்கு அது கொஞ்சம் சாந்த நிலையை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபம்
இந்த சமயம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸாக கொடுத்தாலும் கூட இந்த மாதம் டிசம்பர் 8th 2025 அந்த மந்த் முடிகிற வரைக்குமே பொறுமையாக அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் பிஸ்னஸ் உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் ஜாப் உண்டுன்னு அப்படியே அழகாக கடந்து சென்றால் நிறைய விஷயங்களை நீங்கள் கடக்க முடியும்னு நான் சொல்கிறேன். எல்லாத்த விட மெயினாக ரொம்ப குறிப்பாக நான் ரிஷபத்தை பார்க்குற வரைக்கும் என்னென்னா, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் மந்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியல. எல்லாமே ஆஸ் இட் இஸ், ஆஸ் பர் பிளான், எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி திடீர்னு ஏதோ நடக்குது, அதை வந்து வேக வேகமாக, ஏன்னா இப்போ கரியரை வந்து நம்ம வந்து கெடுதலாக இல்லை, பட் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அன்பிளான்டாக இருக்குது எல்லாமே. இந்த மந்த்தே ஒரு அன்பிளான்டாக இருக்குது. திடீர்னு வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வேலை வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் ஃபேமிலியை பார்க்கணும், அந்த பக்கம் ஒர்க்கை பார்க்கணும், அப்புறம் என் ஹெல்த்தை பார்க்கணும், என் மைண்டை பார்க்கணும், எனக்கு தூக்கம் சரியாக இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன், இங்கேயும் அங்கேயும் டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் மன உளைச்சல், அந்த மாதிரி ஒரு டைமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பிளான் பண்ணி இந்த மாதிரி சமயத்தில் தான் ரொம்ப கொஞ்சம் லேசியாக இல்லாமல் கொஞ்சம் உங்களை நீங்கள் வந்து நல்லா அந்த ப்ரீ பிளான் கரெக்டாக பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அழகாக ஸ்மூத்தாக தான். கொஞ்சம் கடவுளுடைய பிரார்த்தனை, ஒரு தெய்வீக நம்பிக்கை உடையவங்களுக்கு ஒரு கடவுளுடைய பிரார்த்தனையோடு அதை அணுகுமுறை செய்யலான்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுனம் வந்து புதனுடைய ராசி. 2025 டிசம்பர் மாதத்துடைய ப்ரிடிக்ஷன் எப்படி போக போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துலேயே நிறைய மாதங்கள் வந்து மிதுனத்துக்கு ஃபேவராக தான் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 7 to 8 months ஃபேவரபுளாக நிறைய விஷயத்தை பேசியிருக்கோம். டிசம்பர் மாதம் லாஸ்ட்டு மந்த் ஆஃப் த இயர் 2025 எப்படி இருக்குது, புதன் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கார், 5th ஹவுஸ்லேருந்து 6th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுறார் 7th of டிசம்பரில். 8 டிசம்பர் 8th of டிசம்பரில் நிறைய பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் மூவ் பண்ணிவிடும் 7th ஹவுஸில். அப்புறம் சூரியன் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுது மிதுனத்துக்கு 7th ஹவுஸில். குரு வந்து 1st ஹவுஸில், 10th சனி. புதன் வந்து உங்களுக்கு வந்து 6th ஹவுஸில். சுக்கிரன் வந்து 20th of டிசம்பரில் வந்து 7th ஹவுஸில். ஆல்மோஸ்ட் எல்லாமே மூவ் பண்ணுறதுலாம் ஓகே, பட் என்னென்னா நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும், நமக்கு சாதகமானவங்க நம்ம எதிர்க்க வந்தாங்க அப்படின்னா நமக்கு அது ஃபேவரபிள். இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர் வராரு, அவர் வந்து நம்ம நண்பர், இல்லை நம்ம உறவு, இல்லை நம்மளோட வெல்விஷர், இல்லை நமக்கு வந்து ஒரு நல்லது செய்யக்கூடியவர். அப்போ நல்லது செய்யக்கூடியவங்க வராங்கன்னு சொன்னால் நம்ம பார்த்தோன்னே நமக்கு வந்து நம்ம கேட்பாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அப்படி ஓகே, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா, உனக்கு எதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். பட் இப்போ எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் 7th ஹவுஸில் போயிடுச்சுன்னா அதோட நேராக பார்வை விழுந்துடும். ஓகே, அதை குரு பார்க்குறாரு, குரு பார்த்து அதை தணிக்கிறாருன்னு வச்சாலும் கூட மிதுனத்துக்கு எந்த அளவுக்கு அது ஃபேவராக எடுத்துக்கணும்னு பார்க்கணும். சூரியனும் அதே மாதிரி 7th ஹவுஸில். இந்த பக்கம் சுக்கிரன் 20th அன்னைக்கு இந்த 2 பிளானட்டோட போய் நடுவில் வந்து சிக்கியிருக்கிற மாதிரி இருக்கும். அது குருவுடைய வீடு. அப்போ மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளான மந்த்தாக நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. சனி பரவாயில்ல 10th ஹவுஸில். ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்குது, கரியர் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 1st ஹவுஸில். ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஏறும், வேலை பலு கூடும், வேலை செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. பட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஓவர் ஹீட் ஆகும். இப்போ நடத்துகிறதோ அப்போ நடத்துகிறோம் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த குரு செவ்வாயுடைய பார்வை, குரு சூரியனுடைய பார்வை, குரு புதனுடைய பார்வைன்னு வந்து சுக்கிரனுடைய பார்வைன்னு வருது. இது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஏறுது. சம்டைம்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் வரும், நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் 2026 பிஸ்னஸில் இறங்கிடலாமா, ஜாபை விட்டுடலாமா, ஜாபை மாற்றிடலாமா, ஏகப்பட்ட ஒரு குழப்பத்துக்கு வந்து ஆளாகும். ஒரு சிலர் வந்து 2025 வந்து செப்டம்பர் அக்டோபர்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணவங்கலாம் இந்த சமயத்தை கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே ஒரு மாதிரி நம்ம செட் ஆகிடுவோமா, நமக்கு இது பொருந்தலையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பேர்த் சார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்களை பற்றி கவலை இல்லை, பட் பேர்த் சார்ட்டை பொறுத்து தான் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ மிதுனம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப், உங்களுடைய இன்கம், உங்களுடைய பிஸ்னஸ், அதை பற்றின ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை பற்றின ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு சின்ன பயம் வந்து போகுது. அந்த மாதிரி தான் தெரியுது டிசம்பரில். பட் கவலைப்பட தேவையில்லை. இது வந்து ஹார்ட்லி ஒரு 1 monthல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சிடும். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அன்அவேராக இருக்க வேண்டாம், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபேமிலி, இப்போ கல்யாண விஷயம், குடும்பம், கணவன் மனைவி உறவு இப்படி எடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் அங்கே 7th ஹவுஸில் செவ்வாய் வந்தாலே இந்த பார்ட்னர்ஷிப், இந்த கணவன் மனைவி உறவு, ரிலேஷன்ஷிப்,
அதெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக் கொடுக்குறாங்க. அந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மல் டேஸ்ட்டில் இருக்குது. சப்போஸ் அது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் அப்படி இருக்கும் உங்களுக்கு, சடனாக ஒரு மாதிரி சுருன்னு ஏறும். அந்த மாதிரி ஒரு ஸ்பைசி மந்த் இது. டிசம்பர் 2025 எப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. காரசாரம் வந்து ரசிக்கலாம், பட் ஆனால் அது பர்சனலாக ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. அவ்வளோதான், இது கரெக்டான வார்த்தை வந்து எரிச்சலாக இருக்குது. அப்போ பர்சனல் லைஃப்பில் வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. என்ன நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ஏன் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேற, ஸோ உனக்கு ஏன் புரிய மாட்டுது, என் எமோஷன் புரியாதா, என்னுடைய நாலேஜ் உனக்கு புரியாதா, என்ன இன்டென்ஷன் உனக்கு புரியாதா, நான் இன்டென்ஷனாகவே பண்ணலை இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மேட்டரை பெருசாக ஊதி அதை ஒரு சண்டையாக்கி அதுக்கு ஒரு கோவப்பட்டு அந்த மாதிரி தெரியுது. அதனால் முடிஞ்சதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அமைதி, பொறுமை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் லேர்ன் பண்ணணும். ரியாக்ட் பண்ணாமல் எப்படிங்க இருக்குதுன்னு எல்லாரும் கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரியாக்டே பண்ணாமல் சொரணையில் தான் ரியாக்ட் பண்ணாமல், கரெக்டு தான், அப்படி தான் எல்லோரும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து என்ன நடந்தாலுமே முடிஞ்சளவுக்கு அதை வந்து மறந்து அது போயிடுறது. மறதி வந்து அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி மறக்க பழகிட்டால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ் வரன்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த மந்த்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளவு ஃபேவராக இல்லை. அது ஏற்பாடே ஆனாலும் கூட கடைசியில் பேசும்பொழுது பிடிக்கல. ஏன்னா ஒருவேளை 2 சைடுமே ரொம்ப நல்ல ப்ரொஃபைல் இருக்கலாம். பட் இந்த சமயத்தில் பேசும்போது நீங்கள் எதை பேசக்கூடாதுன்னு நினச்சா அதை உங்களை பேச வைக்கும், எதை அவங்க 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 பேசுறதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை அவங்கள பேச வைக்கும். அப்போ கேட்கும் போதே ஒரு எரிச்சல் வரும். ஸோ இந்த சமயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நல்ல டைமில் பேசும்போது அவங்க நல்லதை பேசுவாங்க, நீங்கள் நல்லதை பேசுவீங்க, 2 பேரும் புரிதல் நல்லா வரும். அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த அந்த இல்லத்தரசிகள் பெண்கள் எப்படி இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. மிதுன ராசி 2025 டிசம்பர் ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் புலம்பத்துக்கு ஆளை தேடுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் மிதனம் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ராசி சைன். அது எதையுமே உள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா காற்று வெடித்தாதான் அது வெளியில் ரிலீஸ் ஆனால் தான் நல்லது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட மனம் விட்டு பேசி அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. ஏன்னா சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை வந்து புழுங்கி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அவ்வளவு நல்ல மந்தாக தெரியல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதனுடைய அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னா 5லேருந்து 6, மறுபடியும் 6லேருந்து மந்த் எண்டில் வந்து 7க்கு மூவ் ஆகுது. குரு ஃபஸ்ட் ஹவுஸில். அதாவது கேட்குற விஷயம் என்னமோ நல்லா தான் இருக்குது, கேட்குற விஷயம் நல்லா இருக்குது. உங்கள் மாஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, உங்கள் டீச்சர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சொல்லி புரிய வைக்கிறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் நல்லா கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாரும் நல்லது தான் சொல்கிறாங்க, நல்லாவே புரியுது, நல்லாவே கேட்குறோம். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னமோ எங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது, என்னமோ ஒரு குழப்பம் வருது, என்னமோ ஒரு சின்ன பயம் வருது. அதை சரியாக பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு தடுமாற்ற மாதிரி ஆகுது. அப்படி தான் அது தெரியுது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அலைன் ஆகலை. வெறும் அந்த அட்வைசஸ் அந்த 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 சைடில் மட்டுமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பட் அதை செயல்படுத்தும் போது எங்கேயோ ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நல்லா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா இதே மிதுனம் 2025 டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்வையெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். சனி 10ல் இருக்கிற ஒன்றும் தொல்லை பண்ணல, குரு ஃபஸ்ட் ஹவுஸில் பெருசாக தொல்லை பண்ணல, செவ்வாயுடைய பார்வை வந்து 7லேருந்து அதோடைய பார்வை நேராக ஃபஸ்ட் ஹவுஸ்லேயும் செகண்ட் ஹவுஸ்லேயும் விழுது. ஸோ அது கொஞ்சம் தொல்லை பண்ணும் ஹெல்த்தில். சூரியனுடைய பார்வையும் விழுது, அதுவும் கொஞ்சம் தொல்லை கொடுக்குது. இந்த 2 பிளான்ட்டும் பர்டிகுலராக என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூலாம் கொண்டு வரும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இது முழுக்க உங்களுக்கு வந்து சாப்பாடு, அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுடைய இந்த மூட் ஸ்விங்ஸ், சடனாக ஒரு மூட் ஸ்விங்ஸ், கோபம், வெறுப்பு, ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த 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 ஸ்பாட்டில் இல்லை. அது ஒரு ஸ்பாட்டில் கரெக்டாக அப்படி நடக்கலை, அப்படியே சுற்றுது, சுற்றி ஒரு மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு ஒரு மாதிரி போகுது. அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, அதில் வந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸ் பிரெயின் வந்து ரிலீஸ் பண்ணும், அது தேவையில்லாத ஹார்மோன் ட்ரையர் பண்ணும், அது தெரியாமல் கோவத்தை வரும், ஹெல்த்தை வந்து டவுன் பண்ணும். இந்த மாதிரி தான் வருது.
இது எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பேசுகிறவங்க, நீங்கள் சிந்திக்கிற விஷயம், உங்கள் உணர்வுகளுடைய தூண்டுதல், உங்களுடைய உணவு பழக்கம், இந்த 4 மேட்டரில் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் இதில் எச்சரிக்கையாக இருந்தால் நான் நல்லதுன்னு சொல்கிறேன். ஹெல்த் வைஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்கிற அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு எதுவும் இந்த டிசம்பர் 2025 நம்ம சொல்ல முடியல. பட் ஒன் திங் வெரி கிளியராக நான் சொல்ல முடியும். அது என்னென்னா, இந்த வருஷத்தில் 2025 அதிகப்படியான மாதங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். டிசம்பர் மாதம் அவ்வளவு சாதகமாக அவ்வளவு நல்லது மட்டுமே நடந்துரும்னு நம்ம வந்து சொல்ல முடியல. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் மூடோட இதை வந்து கொஞ்சம் டெம்பிள் விசிட் மாதிரி, இது ஒரு ஹாலிடே பீரியட் மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறது நல்லதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். பெஸ்ட் விஷஸ். கடகம் வந்து ராசியில் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய இந்த வருஷம் கொடுக்கும்பொழுது, இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஒரு சில இன்னும் கொஞ்சம் அந்த புலம்பல் வக்ரம் ஆயிடுச்சு, மறுபடியும் அஷ்டம சனி பவர் எடுத்துச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் புலம்பலாம் இருந்தது. இந்த மாதம் பர்டிகுலராக நம்ம டிசம்பர் 2025 வருஷத்துடைய கடைசி மாதம் என்ன நடக்க போகுது, 8th டிசம்பர் நான் மார்க் பண்ணுறேன். 8th டிசம்பர்லேருந்து, ஏன்னா 8th டிசம்பர் பிஃபோர் என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் உங்களுக்கு வந்து மார்ஸ் சூரியன், அதாவது சன், மார்ஸ், வீனஸ், இந்த 3மே வந்து விருச்சிகத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அது நல்ல இடம். விருச்சிகத்தில் கடகத்துக்கு வந்து விருச்சிகமில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ப்ளஸ் குரு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கடகத்துலேயே, இது நல்ல காம்பினேஷன். இது 1 and 5, 1 and 5 இங்கே 9ல் வந்து சனி. பட் இந்த மந்த் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாமே அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. 8th ஆஃப் டிசம்பரில் குரு அப்படியே அப்வர்ட் மிதனத்துக்கு போய்ட்றாரு, 12th ஹவுஸில் போய்ட்றாரு. இந்த பக்கம் வந்து முதல்ல செவ்வாய் அடி எடுத்து வைக்கிறாரு உங்களுக்கு 6th ஹவுஸில். பட் 6th ஹவுஸ் செவ்வாய்க்கு வந்து கெட்டது இல்லை, இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து யோகக்காரனாக இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அந்த பக்கம் சூரியன் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகும். 16th ஆஃப் டிசம்பரில் சூரியனும் இடம் மாறி போகும். அடுத்தது சுக்கிரன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் 20th ஆஃப் டிசம்பரில். இப்போ என்னென்னா, கடகமுக்கு பலமான கோள்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஒரு உங்களுக்கு ஃபேவரபுளான பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, நம்பர் 1 உங்களுக்கு வந்து குரு தான். குரு நல்லா இருந்தாலே சாட்டை காப்பாற்றிடுவார். இப்போ குரு 12th ஹவுஸில் மேலே போக ஆரம்பிச்சிடுறாரு. செவ்வாய் வந்து அடுத்தது சூப்பர் ஸ்கோர் கொடுக்குற ஒரு செவ்வாய் தான். அதுவும் இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதி, 2மே ஃபேவரட் ஹவுஸ். கடகத்துக்கு எப்படிப்பட்ட செவ்வாய் அதிர்ஷ்டம் அப்படின்னா, அவர் தான் லார்ட் ஆஃப் 5 உங்கள் புத்தி. அவரே லார்ட் ஆஃப் 10, அவரே உங்களுக்கு வந்து தொழில், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தொழில், உங்கள் அடையாளம். அவர் 6th ஹவுஸில் போகும்போது, ஆனால் பட் என்னென்னா சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்குது, குருவுடைய பார்வை விழுது. இப்போ 6ஆம் இடத்துல உள்ள செவ்வாய், 6ஆம் இடத்துல உள்ள சூரியன், சுக்கிரன், அதை குரு பார்வையில் இருக்கும்போது என்ன நடக்கும்? யோகமாகவே கனெக்ட் ஆகுது. அது யோகமாக தான் கனெக்ட் ஆகுது. பட் அந்த 6, 12 அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க, நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, நார்மலாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நார்மலாக போகிறீங்க, நார்மலாக வரீங்க, லைஃப் இஸ் வெரி நார்மல் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ இந்த 6th ஹவுஸ் அண்ட் 12th ஹவுஸ்னால் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, இது நார்மல் இல்லை, இது வந்து டாஸ்க்கு. சடனாக என்னமோ ஒரு டாஸ்க் வந்திருக்கு. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், சடனாக அதில் வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷன் வருது, ஒரு டாஸ்க் வருது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். ஒரு கொயரி போட்டிருக்காங்க, ஒரு சார்ட் அவுட் பண்ணணும். ஒரு ஜாப் இருக்குது, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த ஃபீல்ட்லேயே நான் பண்ணியிருக்கேன், சடனாக வேறு ஒரு ப்ராஜெக்ட் வருது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணதே தெரியல, ஐ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் சம் ஒன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக வருது, அதுதான். ஆனால் யோகமாக இருக்குது. இப்போ யோகமாக இருந்தால் அப்போ என்னங்க, டாஸ்க் வந்தால் எப்படி யோகமாக இருக்கும்? கரெக்டு தான். டாஸ்க் வந்தாலும் கூட அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும், அதை வந்து எண்ட் ரிசல்ட், அதை வந்து அந்த டாஸ்க்கை ஃபேஸ் பண்ணி அந்த எண்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கும் யோகம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே கொடுக்கும். பட் விசித்திரமான அந்த உணர்வுகள் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவாக நடக்கும்போது அது சக்ஸஸை கொடுக்கும். அந்த சக்ஸஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபேவராக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் சேலஞ்சாக இருக்குது, ஒரு பக்கம் ஃபேவராக இருக்குது, அப்படி எடுத்துக்கலாம் அதை கடகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப் இப்படி இருக்குது. ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப் இன்னும் கூட இந்த ராகு கேது வந்து 2nd ஹவுஸ்லேயும் 8th ஹவுஸ்லேயும் பொசிஷனில் தான் இருக்குது. அவங்களாம் உங்களை நிம்மதியாக சந்தோஷமாக அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் போடணும். ஏன்னா சிரிக்க வைக்கிறவரு கேது இல்லை, சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்குறவர் ராகு இல்லை. அவங்க 2 பேருக்கு அந்த கேரக்டர் இல்லை, அவங்க 2 பேருக்கு அந்த நேச்சர் இல்லை. இப்போ சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் பார்ப்பீங்க, எப்பவுமே ஒரு மாதிரி சிடுமூஞ்சாவே இருப்பான். சில பேர் வந்து எப்பவுமே அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பான், நெகட்டிவாக பேசுறது, இதெல்லாம் வந்து அந்த ராகு கேதோட சேஷ்டைகள், அது ஒரு கேரக்டர், நம்ம அதை மாற்ற முடியாது. அது மாதிரி இப்போ இந்த கடகத்துக்கு வந்து 2nd ஹவுஸில் கேது வந்து எமோஷன்ஸையும்
இந்த பக்கம் 8th ஹவுஸில் ராகு வந்து அப்டக்கல்ஸையும் கொடுக்குற மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் கம்பேட்டபிலிட்டி, உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப், நீங்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக புலம்பி நிறைய பேர் வந்து புலம்பி கைவிட்டாங்க. சில பேர் வந்து அது வேறு வழி இல்லை. ஏன்னா எமோஷ்னலாக நம்ம வந்து ராசிகளோட சைன் எடுத்து பார்த்தோம்னா கடகம் கொஞ்சம் எமோஷ்னல் தான். ஸோ அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு சிலர் வேறு வழியே இல்லை, வேறு விதியே இல்லைன்னு கண்டினியூ பண்ணுறவங்களும் உண்டு. அந்த ஆஸ்பெக்டில் நான் வந்து அந்த 2025 டிசம்பரை சொல்கிறேன். பட் நிறைய ஆர்கியூமெண்ட் வரும், நிறைய தேவையில்லாத குழப்பம் வரும். நீங்கள் சொல்கிறது உங்கள் பார்ட்னருக்கு புரியவே புரியாது. நீங்கள் என்ன தான் உணர்ச்சி வசப்பட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் அவங்க காதுலேயே வாங்காமையே போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இந்த மாதம் தெரியுது. அதனால் கொஞ்சம் பொறுமை வேணும். மனுஷனாக அவன் உணர்வுக்கு தான் அவன் வாழ முடியும். அவங்களால வந்து போலியாக மாற்றிக்க முடியாது. அப்படி மாற்றிக்கிட்டா அது போலித்தனமாக இருக்கும். அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த உண்மையான சொரூபம், அந்த உண்மையான முகம், அந்த உண்மையான ஒரு குணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண பழகிறது வந்து நல்லது. ஏன்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னா அது ஒரு டெம்பரவரி தான். என்னவாக இருந்தாலும் அது உள்ளே இருந்து அது வெளியில் வந்துடும். உள்ளே இருக்க மிருகம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அது. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு தான் இது ஆக்சுவலாக ஃபேவராக இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம் ஏதாவது இருக்குது, டிசம்பரில் வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது, டிசம்பரில் நான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன், டிசம்பரில் வந்து நான் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும், நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும், நான் வந்து ஒரு சப்மிஷன், நான் வந்து ஒரு இதை கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அந்த டிசம்பர் வந்து ஃபேவராக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். மாணவர்களுக்கு அது ஃபேவராக இருக்குது. யூ கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ, கற்றுக்க போகிறீங்க. ஏதோ ஒரு வித்தை வந்து தெரிய போகுது, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ண ரெடி ஆகிடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நான் பார்த்து அதிகப்படியான சவாலை சந்தித்தவங்க தான் அதிகப்படியான சாதனையை செய்வாங்க. சவாலே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு சாதனையே இல்லை. ஸோ சாதிக்க பிறந்திருக்கீங்க, நீங்கள் நம்பினீங்கன்னா சவாலை சந்திக்க ரெடி ஆகுங்க. அடுத்த விஷயம் வந்து நான் வந்து கடகத்துக்கு பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். ஸ்ட்ரெஸ்ஸு இன்னும் குறையல. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இன்னும் வரல. ஏதோ போகுது, வாழ்க்கை போகுது, நீங்கள் போகிறீங்க, வாழ்க்கை போயிட்டுருக்கு, நானும் போயிட்டுருக்கேன். பட் நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன், எனக்கு ஏதோ இன்னும் கிடைக்கல, நான் எதுக்காகவோ இன்னும் ஏங்கிட்டு இருக்கேன், எதுவோ எனக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு வருத்தம், கொஞ்சம் கடனால் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் குடும்பத்தால் இதுவாக இருக்குது, கொஞ்சம் அதுவாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்த்தில் இருக்குது, கொஞ்சம் மைண்ட் அப்படி இருக்குது, கொஞ்சம் பழசெலாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு மாற்றி ஏதோ ஒன்று நடக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு அந்த பயணம். பட் பெட்டராக தான் இருக்குது. இதான் 100% இல்லை. டிசம்பர் 2025 பழசை நினைக்காதீங்க, நடந்த கெட்டதை நினைக்காதீங்க, அதை மறக்க பழகுங்க. அட்லீஸ்ட் அதை மறக்க பழகலாம், புதுசாக நல்லது ஏதாவது நினைக்க ஆரம்பிங்க. நீங்கள் நல்லதை ஏதாவது புகுத்துனீங்கன்னா அந்த பழசெல்லாம் வந்து தானாகவே அது எரேஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடில் கொண்டு போயிடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மந்தாக இருக்கிறதுனால அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ண வரும். பட் அது வேண்டாம். அடுத்து வந்து ஹெல்த்து, ஆரோக்கியம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனியால் தொல்லை இல்லை. ஸோ பெரிய பிரச்சனையை நம்ம வந்து விலகிடலாம். ஜூபிட்டர் குரு வந்து 12th ஹவுஸில், அது சம்டைம்ஸ் அந்த வயிறு கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட தொல்லையை கொடுக்கும். ஆல்ரெடி 2nd ஹவுஸில் கேது, அவரே உங்களை சும்மா விட மாட்டார். அப்பப்போ ஜீரண பிரச்சனை கொண்டு வராரு, திடீர்னு காது பிரச்சனை கொண்டு வராரு, மூக்கு பிரச்சனை கொண்டு வராரு, கண்ணு பிரச்சனை கொண்டு வராரு, பல்லில் பிரச்சனை கொண்டு வராரு. ஏதாவது ஒன்று மாற்றி பாரு. கேது வந்து சடனாக கோல்டு பண்ணோம், சடனாக ஹீட்டு பண்ணோம், கட்டிகளை கொண்டு வரும் முகத்தில் திடீர்னு. ஏன்னா கடகத்துக்கு 2ல் கேது வந்தால் நிறைய பேருக்கு அந்த பபுள்ஸ் வரும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். சிம்மத்தில் இருக்க ஸோ ஹீட் பாயில்ஸ்ன்னு சொல்கிறோம், அது பபுளாக தெரியும். ஸ்கின் ரேஷஸ் சம்டைம்ஸ் தெரியும். அந்த மாதிரி சடனாக இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சம்டைம்ஸ் அந்த பேர்னிங் சென்சேஷன் தெரியும் கண்ணில். இதெல்லாம் கேதுவே செய்யும். அப்புறம் சாப்பிடும்போது சம்டைம்ஸ் ஃபுட் அலர்ஜி ஏற்படும், வாட்டர் அலர்ஜி ஏற்படும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க ஹெல்த்தில். ஸோ சனியால் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் ஓகேவாக இருக்குது. அப்புறம் ராகு 8th ஹவுஸில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஹிப் ஜாயின்ஸ், இல்லை லோயர் பாடி லைக் நீல சம்டைம்ஸ் ஏதாவது பெயின் வருது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் கொடுக்கலாம். மீதி மேஜராக அதுவும் பெருசாக தெரியல. கொஞ்சம் ஈட்டபிள்ஸ் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லது. அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் இன்னுமே வந்து 100% கடகம் வந்து ஒரு ரைட் ட்ராக்கில் இன்னும் வரல. 100% வரல. ஓகே, அந்த ட்ராக்கில் வந்திருக்கு, பட் ஆனால் 100% அது பொசிஷனில் வரல. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய பெரிய பிளானை வச்சுருக்கீங்க,
அதை வந்து செயல்படுத்தணும், அதை வந்து நம்ம வந்து பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஃபேமிலிக்கு இதை செட்டில் பண்ணி கொடுத்தணும், இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். டிசம்பர் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் மந்த்து நம்ம சொல்ல முடியாது. ஆன் அன் ஆவரேஜ் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும் வேலை இருக்கும் செயல் அப்படியே செஞ்சுட்டே இருந்தால் அது பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் ரஷ் பண்ணாமல் ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு விஷயத்த பண்ணால் நல்லதுன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். சிம்மம் ராசி 2025 டிசம்பர் மாதம். சிம்மத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் வருத்தப்பட்டேன்னா, ராசிகளில் ஒரு நல்ல ராசி சிம்மமாக இருந்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக 2025 எடுத்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 2025 வந்து அவுட் ஆஃப், இப்போ டிசம்பர் நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன், அவுட் ஆஃப் 12 மந்த்ஸில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 7 to 8 மந்த்ஸ் ப்ரெடிக்ஷனே வந்து எப்படின்னா, சும்மா உங்களுக்கு வந்து சமாளிக்கிற மாதிரியும் உங்களுக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லியிருப்பேனே தவிர ரொம்ப பாசிட்டிவாக ஹோப் கொடுக்க முடியல. வெறும் ஒரே ஒரு பிளானட் குரு மட்டும் தான் நல்லா இருந்தார் சொன்னேன். இப்போ இந்த மாதத்துடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. சிம்மத்துக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் நல்ல நியூஸ் கொடுப்பேன் நான் நம்புகிறேன். எப்படி நான் நம்புகிறேன்னா, உங்களுக்கு வந்து குரு வந்து வக்ரம் அடிச்சு 11th ஹவுஸ்க்கு மறுபடியும் டிசம்பர் 8 வந்து மேலே இருப்பார் அவர் ஆட்டோமேட்டிக்காக. அதே டிசம்பர் மாதத்தில் வந்து 8th ஆஃப் டிசம்பர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 5th ஹவுஸில் மூவ் பண்ணிடுவார். 4 to 5 வந்து செவ்வாய் மூவ் பண்ணும். அதே இடத்துல 16th ஆஃப் டிசம்பரில் உங்கள் ராசிநாதனான சூரியன் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவார். அப்போ செவ்வாய் சூரியன் ஒன்றா இணைவாங்க. அது குருவுடைய வீடாக இருக்கும். அதை குருவே பார்வையிடுவார். அப்போ ஒரு பார்வை நல்ல பார்வையாக வருது. அதை வந்து இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலராக அந்த பிளானட்ஸ் வந்து யோகக்காரங்களாக ஒன்றா சேர்றாங்க. அப்போது செவ்வாய் சூரியன் இணையிறத குருவுடைய பார்வை விழும்போது சுக்கிரன் அடிஷ்னலாக போய் ஆட் ஆவார். அது 20th ஆஃப் டிசம்பரில் ஆட் ஆகிடும். ஸோ 5th ஹவுஸில் கிட்டத்தட்ட எல்லாமே சார்ஜ் எடுக்கும். 5th ஹவுஸுங்கிறது தான் உங்களுடைய புண்ணியங்கள். நீங்கள் ஏதோ நன்மை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். 3 ஜென்மத்தில் பண்ணியிருக்கீங்க, இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கீங்க, பர்டிகுலர் ஏதோ ஒரு மாதம் பண்ணீங்க, பர்டிகுலர் ஏதோ ஒரு டே பண்ணீங்க, ஏதோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் புண்ணியமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னே வச்சுப்போம். ரொம்ப மினிமம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கும் அதை மேலும் செய்கிறதுக்கும் உண்டான மாதமாக நீங்கள் இந்த மாதத்தை வந்து எடுத்துக்கலாம். உங்களை ஏதோ காப்பாற்றுதுன்னு அர்த்தம். சனி வந்து ஸ்டில் அவர் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அதை மாற்றமே இல்லை. 8ல் தான் சனி இருப்பார். அவர் செய்கிற தொல்லையை அவர் பண்ணுவார். அவர் கொடுக்குற இடைஞ்சலை அவர் கொடுப்பார். பட் கவலை இல்லை, இந்த மாதம் கவலை இல்லை. இப்போ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு எதிரி அப்படின்னு வச்சுப்போம். ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கெடுதல் செய்கிறார். அவர் உங்களுக்கு வந்து எதிரியாக இருக்கார், அவர் உங்களுக்கு கெடுதல் செய்கிறார், உங்களுக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 5 பேர் உங்களுக்கு சாதகமாக வராங்க, 5 நண்பர்கள் உங்கள் பக்கம் நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மந்த்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த சிம்மம் 2025 டிசம்பரில். என்ன காரணம் அப்படின்னா, நான் இந்த ஒரு ஆள் யாருன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஆள் வந்து சனி. அவர் மட்டும் 8ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் மட்டுமே உங்களை தொல்லை கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் உங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னு வச்சுப்போம். இந்த பக்கம் குரு பார்வை விழுந்துடும். ஸோ முதல் ஃபேவராக வர்றது சனிக்கு சமமானவர்னு ஒருத்தர் எடுத்துட்டுனா குரு தான். ஸோ சனிக்கு சமமானவர் அவர் யாருங்க ஃபேஸ் பண்ணுறது? சனி கொடுக்குற அந்த தொல்லையை யார் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா குரு ஃபேஸ் பண்ணுவார். ஸோ இவர் வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல 11th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கார். அடுத்து உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல போகிறார். சனியோட நேரடி தொடர்பில் இல்லை, சனியோட கட்டுப்பாட்டில் இல்லை. சனியுடைய மறைமுகமான பார்வை மட்டும்தான் அந்த சூரியன் மேலே விழும். அப்போ அது கொடுக்குற நெருக்கடி கொடுக்க தான் செய்யும். பட் குருவுடைய பார்வை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ அங்கே சூரியன் வந்து உங்களுக்கு வந்து முதல் நபர் நான் வந்து ஃபேவராக இருக்கிறது குரு. உங்கள் ராசிநாதன் சூரியன் நல்ல பொசிஷனில் இருப்பார். நல்ல பொசிஷனில் இருந்தால் தான் நீங்கள் உணர முடியும், சமாளிக்க முடியும், அதை சகிக்க முடியும், அதை ஓவர் கம் பண்ண முடியும். சப்போர்ட் ரோல் யார் பண்ணுறாங்கன்னா செவ்வாய் வந்துடுவார் உங்களுக்கு. அவர் தான் உங்களுக்கு வந்து அடுத்த உங்களை வந்து உங்களுடைய மெய்காப்பாளன் மாதிரி உங்கள் பக்கத்துலேயே வந்துடுவார். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் நண்பர் மூலிமா, உங்கள் உறவுகள் மூலிமா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வருது, செவ்வாய் வருது. மறுபடியும் அதையும் குரு பார்க்குறாரு. ஸோ அந்த ஆக்டிவேஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷனாக இருக்கும். 20th ஆஃப் டிசம்பர் சுக்கிரன் உள்ளே இணைஞ்சிடறாரு. சுக்கிரன் வந்தவொடனே உங்களுக்கு இன்னும் அடிஷனல் லக்கு ஃபேவர் ஆகுது. அப்போ சுக்கிரன் இந்த பக்கம் வந்து சுக்கிரன் வந்தவொடனே இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ மிஞ்சம் இருக்கிறது ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படின்னா ஒரு மீடியேஷன் வேலை மாதிரி பண்ணுவார். அவர் தான் புதன். அந்த புதன் வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கும். அவர் வந்து அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறாரு. அது வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக தோணும். அப்போ கிட்டத்தட்ட இந்த 5 பேர் கூட்டணியாக நீங்கள் வந்து ஒரு பலமான இடத்துல இருப்பீங்க. அங்கே சனி தனியாக உங்களை தொல்லை பண்ணும். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் டிசம்பர் 2025. இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, டிசம்பர் கொஞ்சம் ஃபேவராக வந்துருச்சு. நீ உடனே கேட்கலாம், ராகு கேது பற்றி சொல்லவே இல்லையே. கரெக்டு. 1st ஹவுஸில் கேது, 7th ஹவுஸில் ராகு டீஃபால்ட்டாக பொசிஷன் எடுத்திருக்கு. அது மனசில் பயம், குழப்பம் எல்லாம் செய்யும். ஆனால் இந்த முறை சாயாகிரகங்களை முறியடிக்கிற சக்தியை குருவும், இந்த பக்கம் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு 5th ஹவுஸ்லேயும் ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்குது. சந்திரன் எப்படியும் நகரப்போகுது, பிரச்சனை இல்லை. ஸோ டிசம்பர் 2025 நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப போராடி எனக்கு ஜாபே இல்லை, எனக்கு பணமே இல்லை,
எனக்கு பிஸ்னஸே இல்லை, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஏதாவது நடந்தால் போதும், ஏதாவது மினிமம் கிடைச்சா போதும். நான் நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், மினிமம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், அக்செப்ட் இட். ஒரு மினிமம் பேக்கேஜ், ஒரு மினிமமான ஒரு 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 டெசிக்னேஷனோட, ஒரு பேக்கேஜோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் நிறைய இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப மினிமம் சொன்னால் கூட யூ வில் ஹவ் 3 ஆப்ஷன்ஸ். அந்த 3 ஆப்ஷனில் யூ கேன் சூஸ் த பெஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் 3. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் வரப்போது, யூ கேன் சூஸ் த பெஸ்ட் ஒன். சிம்மம் 3 ஆப்ஷன் வரும். அந்த 3மே உங்களுக்கு கிட்டத்தட்ட பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம், அதில் எதை சூஸ் பண்ணால் அது யூ கேன் டேக் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ், அவங்களோட கேட்டுட்டு செய்யுங்க. ஸோ இந்த மாதம் வந்து முதல்ல கரியர், ஜாப், மணி, பிஸ்னஸ், இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வரப்போது. அந்த ஆப்ஷன்ஸில் எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதை பெஸ்ட்டை நீங்கள் பார்த்து யோசித்து சூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். ஃபஸ்ட்டு கிளியர் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த கரியர். செகண்ட் திங் வந்து ரிகார்டிங் ஃபேமிலி அண்ட் பர்சனல். மேரேஜுக்கு இந்த அஷ்டம சனியில் கூட சில பேர் நெருக்கடிங்க, வேறு வழியே இல்லை, வி ஹவ் நோ அதர் கோ, நெருக்கடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், கல்யாணம் பண்ணியே ஆகணும், நிர்பந்தம். ரைட், இந்த மந்த் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா ஃபேவரபுளாக இருக்குது. யூ கேன் பிளான், யூ கேன் ஃபிக்ஸ். அப்போ அந்த டிசம்பரில் வந்து அந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. ஈவன் சனி 8th ஹவுஸில் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்கமாக எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது நல்லது. அடுத்தது ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலிக்குள்ளே இப்போ தான் உங்கள் கஷ்டம் என்னன்னே மற்றவங்களுக்கு புரிய வரும். ஏன்னா எல்லா பிளான்ட்டும் நல்லா இருக்கும் போது தான் நீங்கள் நல்லவர், நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், நீங்கள் ரொம்ப குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறீங்க, நீங்கள் இல்லைனா நிறைய கதை வந்து மாறப்போகுது, அது நல்லா உணர்கிறோம். பட் ஆனால் நீங்கள் எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க. நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கலாம், நீங்கள் குடும்ப தலைவனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேச்சுலராக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எவ்வளோ சுமையை சுமக்கிறீங்க, வருத்தப்பட்டு சுமக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உணர்கிற ஒரு தருணமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துப்பீங்க. இது நல்லா நடக்கும், அவங்க அப்படியே உங்களுக்கு நல்லது காப்பாற்றிடுறாங்கன்றதை விட அவங்க அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணி உணர்வாங்க. உங்கள் பெயின் என்னன்னு உணர்றதே வந்து உங்களுக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களும் இப்போ தான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓஹோ, உன் சைடில் ஒரு நியாயம் இருக்குது, நீ செஞ்ச செயலுக்கு ஒரு நியாயம் இருக்குது, நீ ரொம்ப உண்மையாக தான் பண்ணியிருக்க, எல்லாமே உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்றதை ஃபீல் பண்ணுற ஒரு டைம் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் உங்கள் உறவுகள், உங்கள் வாழ்க்கை, அதை சார்ந்தவங்கலாம் வந்து உங்களை உணர்வாங்கன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மந்த் இது. இப்போ விட்டால் எப்போன்ற மாதிரி இருக்கும். 8ல் சனி உங்களை அப்படியே டவுன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து என்னென்னமோ பண்ணியிருக்காரு, இன்னமும் பண்ணுவார். பட் ஆனால் எல்லாமே ஃபேவராக வந்திருக்காங்க. இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 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 கொஷின் புரியல, ஒரு ஃபார்முலா புரியல, ஒரு சப்ஜெக்ட் புரியல, பட்டு ஒரு புக்கில் வந்து ஒரே ஒரு சாப்டர் தான் உங்களுக்கு ஃபேவராக இல்லை, இப்போ 9 சாப்டர் உங்களுக்கு ஃபேவராக வந்திருக்குன்ற மாதிரி சூழ்நிலை வருது. ஸோ அந்த ஒன்று எது அன்ஃபேவராக இருக்குது, அந்த ஒன்று எது உங்களுக்கு கன்ஃபியூஷன் கூட அதை தூக்கி போடுங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேவரலான மந்தாக தெரியுது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்குறது இல்லத்தரசிகள் பெண்கள். அது குடும்பம்னு நான் ஆட் பண்ணி சொல்லிட்டேன். பர்டிகுலராக நான் சொல்கிறேன், சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள், மகம் நட்சத்திரம், பூரம், உத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பலவிதமான ஒரு நெருக்கடியான, பலவிதமான ஒரு குழப்பமான, பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைக்கு உண்டான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மந்த் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை ஃபேமிலி இஷ்யூவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும், அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். ஈவன் ஃபார் சைல்டு பர்த், ஒருவேளை அந்த ஃபேமிலி வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து மீண்டும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதில் பிரிவுலாம் இருக்குது, கசப்பு இருக்குன்னா பேசலாம். இந்த மந்த்தை நீங்கள் பயன்படுத்தி பேசலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 8th of December நீங்கள் மறுபடியும் மனம் விட்டு கொஞ்சம் இறங்கி போய் பேசலாம், பிரச்சனைகளை சமாதானப்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஃபேமிலியில் உள்ள அந்த பொறுப்பு, குடும்ப சுமை, இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆவீங்க. பட் இந்த மந்த்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹெல்த், ஆரோக்கியம், சிம்மம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். மீன்ஸு ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சீரியஸான பிரச்சனை இல்லை. பட் மைண்டில் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, சனி இன்னுமே 8th ஹவுஸில் இருக்கார், ராகு இன்னுமே 7th ஹவுஸில் இருக்கார். வாகனங்கள், பிரயாணம்,
அட்வென்ச்சரஸ் ட்ரிப், வாகன பிரயாணம், கோபம், அவசரம் இதில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் எல்லாமே வெல் அண்ட் குட் ஹெல்த்தில். அண்ட் ஃபைனல் சீனியர் சிட்டிசன்ஸ், என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாதம் நல்லா தான் இருக்குது. பட் அது வந்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிற பிளான் இருந்தால் அதுக்கு இதை வந்து நான் சொல்லலை. பட்டு பிரச்சனையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும், எங்களுக்கு ஒரு சமாதானமாக வாழ்ந்தால் போதும், ஹாப்பியாக இருந்தால் போதும், ஹெல்த்தியாக இருந்தால் போதும்னா அதுக்கு இந்த மந்த் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரியாக பயன்படுத்துங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கன்னி ராசி. கன்னி வந்து 2025 டிசம்பர் மாதம் நம்ம வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-50 6 மந்த்ஸ் நான் ரொம்ப ஃபேவராக தான் பேசியிருக்கேன் கன்னிக்கு. 7 மந்த்ஸ் நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ட்ரான்சிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருந்தது. சனி பார்வை மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. பட்டு மீது எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவராக இருந்திருக்கு. டிசம்பர் வந்துட்டீங்க, எப்படி இருக்குன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல வந்து உங்கள் ராசிக்கு ஃபேவரான பிளானட்ஸ்லாம் முதல்ல எடுத்துப்போம். சுக்கிரன் எப்படி இருக்கார், புதன் எப்படி இருக்கார், ப்ளஸ் வந்து உங்களுக்கு மற்ற பார்வைலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கன்னி 8th of டிசம்பர் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய நகர்வு ஒன்று இருக்குது. அவர் வந்து 4th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். செவ்வாய் வந்து 4th ஹவுஸில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். மார்ச் 16th of டிசம்பரில் சூரியனும் வந்து அதே 4th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துரும். அடுத்தது சுக்கிரன், இவர் சேஸ் பண்ணி பின்னாடியே 20th of டிசம்பரில் அவங்களோட போய் இணைஞ்சிருவார். ஒன்றா ஆட் பண்ணி இணைஞ்சிடுறார். இப்போது 3 பிளானட் கன்ஜெக்ஷன் ஆகும். மார்ஸ், சன் அண்ட் வீனஸ், அதாவது சுக்ரன், செவ்வாய், சூரியன். இது குருவுடைய பார்வை விழும். இப்போ குரு பார்வை விழுந்தால் சுபம், சுபத்தன்மை எல்லாம் ஓகே. புதன் வந்து உங்களுக்கு 7th of டிசம்பரில் துலாமில் இருந்து கன்னிக்கு வந்து 2nd ஹவுஸ் வந்து துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ என்னென்னா ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்க்கும்போது அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த சனியுடைய பார்வை நேராக விழுந்துட்டுருக்கு. அப்போது குரு வந்து 11th ஹவுஸில் அக்டோபர்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படி, நவம்பர்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருந்திருக்கு. இப்போ டிசம்பரில் வந்து குரு மறுபடியும் 10க்கு போயிடும், மேலே ஏறிடும், வக்கரம் அடிச்சு 10க்கு போயிடும். 4ல் சுக்கிரன், 2 சுபர்கள் வந்து கேந்திரத்தை கனெக்ட் பண்ணுறாங்க. 2 சுபர்கள் வந்து கேந்திரத்தை கனெக்ட் பண்ணுறாங்க. சூரியனும் செவ்வாயும் ஒன்றா இணைஞ்சி 4th ஹவுஸில் வராங்க. இது எப்படின்னா, சில பேருக்கு வேண்டா வெறுப்பா பிடிக்காமல் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஏதோ ஒரு பதவியோ அதிகாரமோ வந்து நிற்கும். அதாவது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த ப்ரொமோஷன் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்றோம், இந்த இன்டர்னல் சேஞ்சை நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் அது உங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருமானது தான் ஒரு கொஷின் மார்க். ஏன்னா பார்வைலாம் எப்படி இருக்குன்னா, சனியுடைய பார்வை திருப்தி இல்லை, 10ல் குரு, வேலை அதிகமாக வருது, 4ல் செவ்வாய் வந்தவுடனே என்னென்னா பிடிக்காத ஆள் கூட போய் சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. 4ல் சூரியன் வந்தால் பாஸை எனக்கு பிடிக்கவே இல்லை, என் மேனேஜர் எனக்கு பிடிக்கவே இல்லை, என் சீனியரோட எனக்கு பிடிக்கவே இல்லை, அவர் எப்போயும் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர், ஒரு மாதிரியான ஆள், ஒரு லேடியாக இருந்தாலும் ஒரு மாதிரியான ஆளாக இருக்காங்க, ரொம்ப மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்னு தெரியல, அக்செப்ட் பண்ணலாமா நானே தெரியல ப்ரொமோஷனை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வருது. அடுத்தது வந்து என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஒர்க்கில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, கலீக்ஸோட ஒத்து போல, சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மாதிரி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை காமிக்குது. அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா டிசம்பர் 2025 கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது நம்ம சொல்ல முடியல, ரொம்ப ஆவரேஜாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் ரொம்ப பெரிய லெவலில் வந்து ஓவராக சிந்திக்காமல் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்தோம்னா 2nd ஹவுஸ் எம்டி, சுத்தமாக இருக்குது. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, என் குடும்பம் என் வேலையை அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ரிலேஷன்ஷிப் அது பாட்டில் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ அது அப்படி இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாமே தவிர சூப்பராக இருக்குதுன்னு சொல்லல. பட் பரவாயில்ல, நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. நெகட்டிவாக ஒன்றும் இல்லாததே ஒரு பாசிட்டிவ் தான். குடும்பம், உறவுகள் அப்படியே போயிட்டுருக்கு. கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு அப்படியே அது பாட்டில் போயிட்டுருக்கு, பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். கல்யாணம் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணலாமா, ஏதாவது இந்த மாதம் சாதகமாக இருக்குமான்னு பார்த்தோம்னா தெர் இஸ் அ சான்ஸ், பட் 100% சொல்ல முடியல. 50-50. ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் பிளானில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி இந்த மந்த் பர்டிகுலராக 2025 டிசம்பர், இது எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் புதுசாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் வந்து ஒரு குரூப் ஸ்டடி, இல்லைனா வந்து ஷேர் பண்ணிக்கிறது, ரெண்டு எல்லாரும் வந்து நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு இது ஃபேவராக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக வருது. ஸோ அதை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள் பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த மந்த் வந்து உங்களுக்கு இந்த குடும்பத்துடைய பொறுப்பு ப்ளஸ் வந்து ஏதாவது வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கலாமா, அந்த ஒரு ஐடியாஸை போய் ஷேர் பண்ணுறது, இல்லை அதை பற்றின பிளான் பண்ணுறது, அதை பற்றின ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக வருது, அந்த மாதிரி இருக்குது. பட் நிறைய பேருக்கு அந்த சான்ஸும் கொடுக்கும்.
ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது, நீங்கள் நினைக்கிற நிறைய விஷயங்களை பண்ணுறது கொஞ்சம் ஃபேவராக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா கன்னி ராசி நாளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் அண்ட் சூரியன் வரதுனால இந்த 4th ஹவுஸ் தான் சுக சௌகரியங்கள் சொல்கிறோம். சுக சௌகரியங்கள் அப்படின்னும் போது சம்டைம்ஸ் செவ்வாய் வந்து சின்னதாக ஒரு மெடிசன் சாப்பிட வைக்கும். சம்டைம்ஸ் சூரியன் வந்து திடீர்னு ஒரு உஷ்ணம் ஏற்படுத்தும், திடீர்னு வந்து ஒரு ஹீட் ஏற்படும், சடனாக ஃபுட் சேஞ்ச் பண்ணும், சடனாக ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராத மாதிரி சம்டைம்ஸ் தெரியும். இது வந்து இந்த 4th ஹவுஸுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை, பட் சனியுடைய பார்வை விழுது, செவ்வாய் 4th ஹவுஸில் இருக்குது. இந்த 2 நெகட்டிவ் பிளானட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது சடனாக ஒரு சில நாட்கள் 1, 2, 3 நாட்களில் ஒரு சின்ன ஒரு மெடிசன் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை கொண்டு அதுக்கு நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி இருக்குது டைம் பார்த்தா. அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சீனியர் சிட்டிசன்ஸ். கன்னி ராசி 2025 டிசம்பர் மாதம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரு பெஸ்ட் சஜஷன் என்னென்னா, வாழ்க்கை நல்லா போகுது, நிம்மதியாக இருக்குது, எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, இன்கமுக்கு கவலை இல்லை, வாழ்க்கை வந்து தேவையான அளவுக்கு இருக்குது, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா அது அப்படியே போட்டோம், அதுவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் கன்னி ராசி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே 100% டாப்பில் இல்லை, 100% பாட்டம், அது ரொம்ப மைனஸில் இல்லை, ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலாக இருக்குது. சம்டைம்ஸ் இதெல்லாம் பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் நடக்கும், அது ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. சம்டைம்ஸ் பிடிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி அது இழுபறியாகவே கொண்டு போகும், அதை வேறு வழி இல்லாமல் சேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ரெண்டுமே கலந்து கலந்து கொண்டு போகும். பட் ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்கிறேன், உங்களுடைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பெருசாக இந்த டிசம்பரில் தெரியல. பட் ஃபேமிலி ஹெல்த் அண்ட் ஃபேமிலியுடைய அந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஒன்லி திங் உங்களுக்கு வந்து அந்த சனியுடைய பார்வை சில அப்ஸ்ட்ரகல்ஸையும் அண்ட் உங்களுடைய மூட் ஸ்விங்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட 2025 டிசம்பர் மாதம் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. துலாம் ராசி 2025 டிசம்பர் மாதம் நம்ம வந்து வருஷத்துடைய இந்த கடைசி மாதம். இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ராசிகள்லேயே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னதில் ஒன்று ரிஷபம், ஒன்று வந்து துலாம். சரி, துலாம் கட்டுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில ராசி சொல்லியிருக்கோம். பட் துலாம் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு, அது சனியால் பண்ணியிருக்கு, குரு நல்லா வந்திருக்காரு, ராகு நல்ல பொசிஷன் இருக்காரு, கேது நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அந்த மேஜர் டிரான்சிஷனை பேஸ் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லதே நிறைய பாசிட்டிவான விஷயமே சொல்லியிருக்கோம். வருஷத்தில் வந்து கடைசி மாதம் டிசம்பர் மாதம் 2025 துலாம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த சனியில் ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை, ராகுக்கு இது பெரிய சேஞ்ச் இல்லை, குரு வந்து 10க்கு வந்து திரும்ப 9க்கே வந்து வக்ரம் அடைஞ்சு அங்கே போயிருக்காருன்னா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 8th ஆஃப் டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், அவர் விருச்சிகமில் இருந்து அங்கே தான் இந்த விருச்சிகம் தான் இருக்கார். புதன் வந்து உங்களுக்கு த மோஸ்ட் ஃபேவரபிள் பிளானட், ஃபஸ்ட் ஹவுஸில் துலாம்லேயே இருந்து அந்த சுக்கிரனோட வந்து 7ஆம் தேதி இணையிறார். ஸோ புதன் சுக்கிரன் அப்படி ஒன்றா பேர் பண்ணி ஒரு நல்ல காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த 8th டிசம்பரை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் வந்து விருச்சிகம்லேருந்து தனுசுக்கு ஷிஃப்ட் ஆகிடும், 3ஆம் இடம், துலாமுக்கு வந்து 3rd ஹவுஸ். சூரியன் வந்து 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் அதே 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் பேர் பண்ணும். அங்கே வந்து சுக்ரன் 28th ஆஃப் டிசம்பர் ஒரு 3 கிரகங்கள் ஒன்றா, த காம்பினேஷன் ஆஃப் 3 பிளானட்ஸ் ஒன்றா வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ இந்த 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது ஒன்றும் ரொம்ப மோசமான இடம் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8ஆம் இடத்துல நிறைய பேர் ஒன்றா இணைகிறாங்க, 6ஆம் இடத்துல இணைகிறாங்க, 12ஆம் இடத்துல இணைகிறாங்க. இது 8, 12 தான் ரொம்ப கொஞ்சம் பார்க்க வேண்டிய இடம். பட் 6 கூட பரவாயில்ல. 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ துர்ஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்தாலும் அந்த 3rd ஹவுஸ்க்கு வந்து 70% நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் சைட் தான் 70%. ஏன்னா 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஃபேம் இருக்குது, ஒருத்தருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, சப்போர்ட், ஃபேம் இருக்குது, கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த 3ஆம் இடத்துல இருக்குது. அது வந்து இந்த முறை இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிற அந்த துலாமுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குருவுடைய வீடு, அது குருவுடைய பார்வையும் விழும், சனிக்கு ஸ்கொயரில் வந்துடும். அப்போ துலாமுக்கு வந்து யோகாக்காரகனான சனி, அந்த சனிக்கு ஸ்கொயரில் வந்து இந்த 3 கிரகங்கள் ஒன்றா சேரும் பொழுது இது நன்மைகளை செய்யும்.
இது வந்து என்னென்ன முயற்சிகளை செஞ்சீங்க அந்த முயற்சிக்கு ஒரு நன்மையை பாராட்டு கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். சிறிய சிறிய பிரயாணங்கள் திடீரென்று நடக்கும், திடீர்னு ஒரு மனம் மாற்றம் வரும், திடீரென்று ஒரு தைரியம் வரும், திடீரென்று ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க, ஒரு சக்ஸஸ் பண்ணுறீங்க. அதுதான் அந்த தேர்ட் ஹவுஸ். இப்போது கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி ட்ராக் க்ளீனாக இருக்குது, ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஒரு பெரிய மைனஸ் இல்லை, ஏதாவது டல் ஆகுதா, ஏதாவது வீக் ஆகுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ரூட் கிளியராக இருக்குது, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இன்னும் ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கலாம். அதில் ஒரு பிரச்சனை தெரியலன்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ஓகேவாக இருக்குது, எந்த சேஞ்சஸும் பெருசாக பண்ண தேவையில்ல. பட் டீஃபால்ட்டாக சில பேருக்கு வந்து தெர் வில் பி அன் ஆப்ஷன், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது மாதிரி, அதை வந்து எடுத்துக்கிற மாதிரி, ஒரு முயற்சியில் ஈடுபடுற மாதிரி தெர் வில் பி அன் ஆப்ஷன். அது பெட்டராக இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ் சைனாகவும் தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை தவிர ஃபேமிலி அண்ட் பர்சனல். ஓகே, ஒரு மேரேஜ் பிளான் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை கல்யாணமாக முடிக்கணும், ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு முடிக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்தாக இருக்குது. செகண்ட் ஹவுஸில் எந்த விதமான தடையோ இல்லை வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் பேட் பிளானட்ஸோடைய எனர்ஜி ஒன்றும் இல்லை, அந்த ரூட்டு கிளியராக இருக்குது. அப்போ செகண்ட் ஹவுஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு க்ரோத், ஒரு முன்னேற்றம், ஒரு ஃபேமிலியுடைய அந்த ஒரு அந்யூன்யமான ஒரு அன்பு, அந்த புரிதல் அப்படிங்கிறத வந்து பெட்டராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி செஞ்சு அதில் வந்து நல்ல பலனை அடைகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த முறை நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், ஒரு பாராட்டு, ஒரு வாழ்த்து, உங்களை வந்து எல்லாரும் கொஞ்சம் பெருமையாக பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அது ஒரு அங்கீகாரம் தானே. ஸோ தட் இஸ் அ ரெகக்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து எடுக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இல்லத்தரசிகள் பெண்கள். துலாம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு, இந்த மாதம் இன்னமும் நல்லா இருக்குது. உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, உங்கள் சூழலை வந்து ஃபேவராக பண்ணுற மாதிரி, நீங்கள் விரும்பினதை வாங்குறது மாதிரி, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வந்து ஜெயிக்கிறது மாதிரி, எல்லாமே வந்து ஒரு சாதகமாக, நீங்கள் சந்தோஷமாக சிரிக்கிறது மாதிரி. ஒரு மனிதன் வந்து சிரிக்கிறது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு இப்போ. அப்போ அந்த புன்னகையோடு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய நேரம் தான் இந்த டிசம்பர் 2025. பரிசு, பாராட்டு, விருந்து, அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது நல்லா இருக்குது. ஹெல்த்து பெருசாக வருத்தப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டும் உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து சீரியஸ் இஷ்யூ எதுவும் கொண்டு வரல. ராகு மட்டும் 5th ஹவுஸில் ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக வயிறு, அடிவயிறு பகுதியில் சின்ன சின்ன ஒரு கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்டது. மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜியாக, ஒரு நல்ல எனர்ஜியோடு இந்த மந்த்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நிறைய எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நிறைய முயற்சியில் ஈடுபடுறீங்க, முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸை, ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை செய்கிறது மாதிரி தான் இருக்குது. அதுவுமே நான் உங்களை பாராட்டுறேன், அதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மாதம், டிசம்பர் மாதம் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நினைத்ததை செய்யக்கூடிய, நினைத்து பார்க்காதது நடக்கக்கூடிய, மனதை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. விருச்சிகம் ராசி வந்து 2025 டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துடைய கடைசி மாதம். இந்த மாதம் வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து குருவுடைய பலன் இல்லாமல் இருந்தது. இந்த மாதமும் 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் குரு வந்து உங்களுக்கு கடகம் டு மிதுனத்துக்கு மேலே போயிடுவார். அதே 8வது வீடாக இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 8th ஆஃப் டிசம்பர் செவ்வாய் உங்களோட ராசிநாதன் 2nd ஹவுஸில். அதுதான் உங்களுடைய இன்கம், அதுதான் உங்கள் ஃபேமிலி, அதுதான் உங்கள் கமிட்மெண்ட், அதுதான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், அதுதான் உங்கள் எமோஷன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், எல்லாமே இந்த 2nd ஹவுஸை ஃபீல் பண்ணுது. சூரியன் இங்கே உள்ளே வந்துடுறாரு. 16th ஆஃப் டிசம்பர் சூரியன் வந்து செவ்வாயோட அவர் பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், அது கூடவே வந்து சுக்கிரன். அப்போ அதோடைய
ஒரு எனர்ஜியை வந்து சேர்த்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் சுக்கிரன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தா குருவுடைய பார்வை வந்து இந்த 3 கோள்கள் மேலே விழும். இந்த மாதம் முழுக்க குருவுடைய பார்வை வந்து விழும். இப்போ 3 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அது ஒரு சுபர் வீட்ல இருக்காங்க. அத அந்த சுபரே பார்வையிடுறார். அப்போ விருச்சிகத்துக்கு என்னென்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஓவராலாக பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபேவரான சைடில் வரக்கூடிய ஒரு மாதம். முதல்ல கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை எடுத்து பார்த்தோம்னா, இந்த மாதம் பர்ட்டிகுலராக ஒரு 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 இன்கம் வேணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஆக்டிவ் இன்கம் தேடி போகிறேன். எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் தான் நல்லாயிருக்கும். என்னுடைய அந்த அந்த பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். என் பண தேவை பூர்த்தி ஆனால் நல்லாயிருக்கும். என் கடன் பூர்த்தி ஆனால் நல்லாயிருக்கும். எனக்கு நிறைய தேவை இருக்குது. ஐ நீட் மணி, மோர் மணி. நான் கேட்டிருக்கேன், கிடைக்குமா? எனக்கு கொடுப்பாங்களா? எஸ், கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது, வந்துட்டுருக்கு. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த வேலையை பிஸி ஆக்குற மாதிரி இருக்குது. அந்த ஆர்டர் கிடைக்குது. ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறீங்க, அதை வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க, பாஸ் த்ரூ. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரமாக வந்திருக்கு. குறிப்பாக பணத்தேவை, அந்த பணத்தேவை எப்படியோ ஒரு இடத்துல ஒரு பூர்த்தி ஆகுது. தேவையான பணம் கிடைக்குது. கொடுத்த இடத்துலேருந்து பணம் வருது. ஏதோ ஒரு வகையில் அந்த பொருளாதார ரீதியாக ஒரு நிறைவை கொண்டு வருது. அதுதான் இந்த குரு பார்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை காமிக்குது. எல்லா பிளானுடைய கன்ஜெக்ஷனும் அப்படி இருக்குது. ஸோ விருச்சிகம் இந்த ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு யுவர் கோல், ரொம்ப நெருக்கத்தில் இருக்கீங்க, அதை கிட்டத்தட்ட அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்திங்கன்னா இந்த மாதம் ஒரு திடீர் கல்யாணம் மாதிரி, ஒரு திடீர் ஏற்பாடு மாதிரி, இல்லை முன்னாடி ஒரு தடையாக இருந்தது, இப்போ அதை வந்து நான் வந்து மறுபடியும் எடுக்கிறோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பேசி பழகி போராடி லாஸ்ட்டு மினிட்ல வந்து எஸ் என்ற வார்த்தையே வராத அந்த ஃபேமிலியிலேருந்து எதிர்பார்த்து இப்போ எஸ்ன்னு வர மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு ரொம்ப வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு நல்ல ரொம்ப க்ளோஸ் டு ஈச் அதர், அது வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் 2 சைடு ஃபேமிலியுமே ஏதோ ஒரு தடங்கள். இந்த மாதம் அது சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சு, அது வந்து சில கண்டிஷன்ஸோடு அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் ஆனால் எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தருணம், ஒரு மன மகிழ்ச்சி. இந்த ரொம்ப நாள் தேடி 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 ஒன்று கிடைக்காம அதுக்கப்புறம் வந்து அது கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மனநிலை. கணவன் மனைவி உறவு கூட பார்த்தீங்கன்னா இந்த 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 மாதம் டிசம்பர் 2025 இருவருக்கும் உண்டான ஒரு புரிதல், ஒரு ஆழமான அன்பு, எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்தல், அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ விருச்சிகம் இதெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம வந்து பர்டிகுலராக மாணவர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, நிறைய பணம் உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுறாங்க, மியூசிக் பண்ணுறாங்க, ஆர்ட்டுக்கு பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காக பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு ஒரு இடத்துல உங்களை ஜாயின் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்காக நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க செய்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த விதை, அது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக அது ஒரு பெரிய விஷயமா உங்களோட ஃப்யூச்சருக்கு அமைய போகுதுன்றதை நான் இந்த மாதம் சொல்கிறேன். டிசம்பர் 2025 உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்காக கொடுக்குற சப்போர்ட், நீங்கள் செய்கிற ஒரு முயற்சி, நீங்கள் துவங்குற ஒரு துவக்கம், அது வந்து ஃப்யூச்சர் லைஃபுக்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக சொல்கிறேன். இல்லத்தரசிகள் பெண்கள், விருச்சிகம்னாலே வந்து ஒரு அழுகை இல்லாத நாட்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய நாள் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு மனநிலை. பட் திஸ் மந்த் 2025 டிசம்பர் சந்தோஷமாக சிரிக்கிற ஒரு மனநிலையோடு, அதுவும் பர்டிகுலராக ஒரு குடும்ப தலைவி, ஒரு இல்லத்தரசி, ஒரு ஹோம் மேக்கர், எது அவங்கள சந்தோஷம் கொடுக்கும். கணவன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, பிள்ளைங்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு, ஒரு சந்தோஷம், ஒரு புரிதல், வீட்டில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், அது இன்லாஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், எல்லாருக்கிட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பேசிக் லவ் அண்ட் கேர், எஃபெக்ஷன், இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக தெரியுது.
அது உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும், அது உங்களை வந்து உண்மையிலே ஒரு சாந்தப்படுத்தும், ஒரு மனதை நிம்மதியாக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய மாதம் இது. ஆரோக்கியம், ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கல. பட் ஒன் திங், குரு 8ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த வாயு தொந்தரவு, உஷ்ண தொந்தரவு, வாயு தொந்தரவு, உஷ்ண தொந்தரவு, சில இடத்துல வலிகள், சில இடத்துல வீக்கம், அப்புறம் அதுவே நிவர்த்தி, அதுவே நிம்மதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. சீரியஸான ப்ராப்ளம் ஒன்றும் தெரியல. ஹோப்ஃபுல்லி அப்போ நான் வந்து சொல்கிறேன் 2025 டிசம்பர் விருச்சிகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சியான மாதம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ், விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வயதானாலும் நிறைவேறாத ஆசைகள் வந்து அவங்கள பின்தொடரும். அது துரத்திகிட்டே தான் இருக்கும். அது நிற்க போகிறதில்ல, ஓய போகிறதில்ல. அப்போ நிறைவேறாத நிறைய ஆசைகளோட, கனவுகளோட உங்களுடைய வயது 60ஐயும் கடந்து உங்களுடைய பயணம் தொடருது. அந்த பயணம் இந்த மாதம் 2025 டிசம்பர் மாதம். அந்த ஏக்கம், அதுக்குண்டான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய, உங்கள் மனதை கொஞ்சமாவது வந்து ஒரு ஆதரவு படுத்துறது மாதிரி நல்ல விஷயமாக எனக்கு தெரியுது. ஸோ நான் ரொம்ப உங்களெல்லாம் வந்து சந்தோஷமான சூழ்நிலை இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். வாழ்த்துக்கள். தனுசு ராசி, 2025 டிசம்பர் மாதம் தனுசு ராசி. தனுசு குருவுடைய பார்வை மீண்டும் பெறக்கூடிய ராசியாக வந்திருக்கு. இந்த தனுசில் தான் இந்த முறை நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஸோ தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு 8th டிசம்பர் செவ்வாய் தனுசுக்குள்ளே தான் வரார். அங்கே சூரியன் வந்து இணைவார் 16th டிசம்பர். அங்கே சுக்கிரன் வந்து இணைவார் 20th டிசம்பர். புதன் வந்து உங்களை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பின்னாடி. பட் அதனால் பெரிய வருத்தம் இல்லை. குரு 8th டிசம்பரில் உங்களுக்கு மிதுனத்துலேருந்து தனுசை பார்வையிடுவார். அப்போ தனுசு எப்படி இருக்குன்னா ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு எம்டி வெசல் இருக்குது, அதில் வந்து ஒரு ஒரு பொருளெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ண எப்படி இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு வாலெட் இருக்குது, எம்டியாக இருக்குது, 500 நோட்ஸ் கொஞ்சம் வைக்கிறீங்க, 100s 200s எல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா, கார்ட்ஸ் கொஞ்சம் வச்சிங்கன்னா நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி நிறைவாக இருக்கக்கூடிய மாதம் தான் தனுசு 2025 டிசம்பர். அப்போ 2025 டிசம்பரில் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருள், தேவை, ஆசை, முயற்சி, ஒரு ஈடுபாடு, அதெல்லாம் வெற்றி, அதெல்லாம் திருப்தி. அதை ஏதோ வாங்க நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி செய்கிறீங்க, அதை வந்து திருப்திப்படுத்துது, அதை கொடுக்குது உங்களுக்கு. நீங்கள் செய்கிற முயற்சி, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களை தேடி அந்த பலன் வருதுன்னு அர்த்தம். அதுதான் தனுசு 2025 செப்டம்பர். கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 புதன், லார்ட் ஆஃப் 9 அவர் யாருன்னா சூரியன், 5th ஹவுஸ் பிளானட் வந்து செவ்வாய், மார்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லோரும் கிட்டத்தட்ட க்ளோஸாக சேஸ் பண்ணிகிட்டே போவாங்க. குருவுடைய பார்வை விழ ஆரம்பிச்சிடும். இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கொயரில் வந்து கனெக்ட் ஆகும். செவ்வாய்க்கு சனி மற்றும் குரு ஒரு ஸ்கொயரில் வருவாங்க. சூரியனுக்கு சனி மற்றும் குரு மற்றும் செவ்வாய் ஒரு ஸ்கொயரில் வருவாங்க. அது சுக்கிரனை விட்டுடுவோம். அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான பிளானட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. பட் உங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக இந்த ஸ்கொயர் தொடர்பில் எடுக்கிற முயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி இது. ஸோ ஒன்றோட ஒன்று சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு மந்தாக தனுசு ராசிக்கு நான் வந்து 2025 டிசம்பர் மாதத்தை பார்க்குறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபேமிலி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்த மாதம் பர்டிகுலராக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து ஒரு டிக் மார்க் பண்ணிடலாம். க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குது, சுபம். ஒரு உறவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி, ஒரு புது உறவு, ஒரு புது வரவு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது இன்னும் வந்து எங்களுக்கு வந்து முடியலை, கை கூடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு அதிரடியாக, ஏன்னா மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் சிங்கிள் ஹவுஸ், இந்த செக்லிஸ்ட்டில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னு வரும். ஓகே, நம்ம வந்து ஒரு வரன் பார்க்குறோம், அந்த வரன் வந்து படிப்பு, தோற்றம், பொருளாதாரம், அப்புறம் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு டிக் அடித்தா சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, அது கிடைக்கக்கூடிய மாதம் இது. நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து ஒரு மேரேஜாக வந்து அழகாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து திருப்திகரமாக எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும்னு நினைக்கிறீங்க. அதை சொன்னால் எதிர்க்கக்கூடாது, அதை சொன்னால் யாரும் தடை சொல்லக்கூடாது, அது எங்கள் விருப்பப்படி அவங்க மனதார நிறைவேற்றி கொடுக்கணும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இது டிசம்பர் 2025. மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
நான் என் இடத்துல மட்டுமே இருந்து நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகிற ஆள், நான் வேறு ஒரு ஒரு பெரிய முயற்சி எடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து 10th +2 கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் வேறு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் இப்போவே பிளான் பண்ணுறேன். நான் அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போய் எழுதி நான் பாஸ் ஆகணும், த்ரூ ஆகணும். ஸோ அதன் மூலிமா என்னோடய ஃப்யூச்சரை நான் செட் பண்ண போகிறேன். இது மாதிரியான முயற்சி இருந்ததுன்னா அதை வந்து அப்படி கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் மந்த் டிசம்பர் 2025 உங்களுக்கு. குரு பார்வை, நல்ல புத்தி கூர்மை, செவ்வாய் கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ், நமக்கு வந்து பகல் பொழுது காலையில் 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் வந்தவுடனே இந்த இருட்டெல்லாம் மறைஞ்சு எப்படி பிரைட்னஸ் ஒரு ஒளி தெரியுதோ அது மாதிரி உங்களுக்கு இந்த மந்த்து ஒரு லைட் வரும். அது வந்து மிராக்கலாக ஒரு வழியை காட்டும், ஒரு ஒளியை காட்டும். அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சையும் கொண்டு வரும். இல்லத்தரசிகள் பெண்களுடைய மனம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ராசிகளில் ஆண் ராசிகளில் பிறந்த பெண்கள் ஆண்களைப் போல குடும்பம், வேலை, வீடு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுக்காக பெண் ராசிங்க வந்து எந்த வகையிலையும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய சக்தி வேறு, இவங்களுடைய சக்தி வேறு. தனுசில் பிறந்த பெண்கள் நிறைய பேரை நான் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பணம், பொருள், வேலை, குடும்பம், குடும்பத்துடைய பொறுப்பு, குழந்தைகள் நலன் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க பெண்கள் தனுசு ராசியை சேர்ந்தவங்க. இந்த மாதம் 2025 டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குருவுடைய பார்வையை பெற்று, அது வக்ரம் அடைஞ்சு குருவுடைய பார்வையை பெற்று இத்தனை கோள்கள் ஒன்றா இருக்கும் பொழுது, ஒரு ஃபேமிலியை நேசிக்கக்கூடியவங்க, ஒரு குடும்பத்துக்காக ஒரு தூணாக இருக்கக்கூடியவங்க, அவர்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா? அவங்க என்ன பெருசாக எதிர்பார்க்க போகிறாங்க? அந்த ஃபேமிலியை வந்து நம்ம பாதுகாத்து நிற்கிறோம், எல்லா பொறுப்புகளையும் செய்கிறோம். ஸோ நம்மளோட தேவைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தனுசு பெரிய லெவலில் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாம் அப்படி செய்யணும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்ப்பு கூட கிடையாது. பட் ஒரு சின்ன கன்சர்ன், நானும் ஒரு மனுஷியாக இருக்கேன் இந்த ஃபேமிலியில், எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன். யாராவது ஒரு வார்த்தை, இத்தனை உழைப்பு, இத்தனை அறிவு, இத்தனை பக்குவம், இத்தனை ஞானத்தோடு நான் இவ்வளோ செய்கிறேன், ஒரு சின்ன வார்த்தை என்னை வந்து ஒரு சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறுற மாதிரி தெரியுது. பாராட்டு எங்கேருந்தோ உங்கள் காதில் வந்து விழும். அட்லீஸ்ட் உங்களை பற்றி பின்னாடியாவது நல்ல விதமாக சொல்லி நீங்கள் அதை கேள்விப்படுறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஹெல்த், ஆரோக்கியம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆரோக்கியம், அதாவது ஹெல்த்து கேர் ஃப்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் கண்ணு கெட்ட தூரத்தில் எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டும் செய்யலை. சனி மட்டும் 4th ஹவுஸில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். ரொம்ப மைனர் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ஒரு சிலருக்கு மட்டும் வரலாம். அது கூட பேஸ்ட் ஆன் சனி வந்து பர்த் சார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வரும். அதர்வைஸ் இந்த மந்த் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்சிலரேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது பாசிட்டிவாக. சீனியர் சிட்டிசன்ஸ், நீங்கள் வந்து சீனியரே கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மந்த் இது. ரொம்ப ஒரு எனர்ஜியோட ஆக்டிவாக, ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவாக கொண்டு போகிற மாதிரி ஒரு மந்த் இது. ஸோ நிறைய விஷயத்த நீங்கள் செய்யணும்னு நினச்சி அதை வந்து தள்ளி இன்னும் கொஞ்சம் அப்போ பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருந்தீங்கன்னா இப்போ அதை வந்து செயல்முறையில் செயல்படுத்துகிற ஒரு நல்ல நேரம் இது. என்னுடைய வாழ்த்துக்கள். மகர ராசி. மகரம் ராசி நண்பர்களே, 2025 டிசம்பர் வந்துட்டோம். மகரம் ராசி, நிறைய பேர் என்ன மகர ராசியான்னு கேட்டிங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ப்ளூ ஷர்ட் நிறைய போகிறீங்களா, மகர ராசியான்னு கேட்டிங்க. எனக்கு ப்ளூ ஃபேவரட் கலர், பட் நான் மகர ராசி இல்லை. ஆனால் மகர ராசியை சேர்ந்த நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை வந்து நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் உங்களுக்கு நான் வந்து ஜான் 2025 ரொம்ப பாசிட்டிவான ஹோப் கொடுத்துட்டே இருந்தேன். மகரம் வந்து ஏழரசன்லேருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு வருவீங்க. தடைகள் இல்லை, நோய்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, கடன்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் கொடுத்தேன். நிறைய எனக்கும் அந்த ஃபீட்பேக் என்ன கிடைச்சதுன்னா, பரவாயில்ல, ரியலி வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் சேஞ்சஸ் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம், ரியலி வி ஆர் சீயிங் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை கேள்விப்பட்டேன். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து ஷேர் பண்ண மெசேஜ் என்னென்னா, ரியலாகவே ரொம்ப நல்லா சேஞ்சஸ் தெரியுது, கொஞ்சம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசம்பர் வந்துட்டோம். இந்த வருஷத்தில் நான் நிறைய மாதம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் ஹோப் கொடுத்தேன். டிசம்பரில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, மகரமுக்கு 12th ஹவுஸில் நிறைய பிளானட் வந்து பொசிஷன் எடுக்குது.
6ஆம் இடத்துல குரு அண்டு சனி வந்து 3rd ஹவுஸில் வக்ர நிவர்த்தி அடைவார். ராகு கேது 2nd அண்ட் 8th ஹவுஸில். புதன் 11th ஹவுஸில் இருக்கும். மந்தோட அந்த ஃபஸ்ட் வீக் ஓகே, டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஓகே. செகண்ட் வீக்லேருந்து என்ன நடக்குதுன்னா 8th ஆஃப் டிசம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் முதல்ல அடி எடுத்து வைப்பார் 12th ஹவுஸில். ஃபாலோடு பை சூரியன் 16th ஆஃப் டிசம்பர். ஃபாலோடு பை சுக்ரன் 20th ஆஃப் டிசம்பர். புதன் வந்து 11th ஹவுஸ்லேயே பொசிஷன் எடுக்கும் செகண்ட் வீக்கில். அது 11th ஹவுஸில் மந்த் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இருக்கும். மந்தோட எண்டில் தான் மூவ் பண்ணுறார். அப்போ இந்த மாதம் வந்து குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஏன்னா மகரம் குருவுடைய நேரடி தேவைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை, வந்தாலும் சந்தோஷம்தான். பட் அது 6th ஹவுஸில் வக்ரகத்தில் இருக்கிறது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஆனால் செவ்வாய் 12ஆம் இடத்துல, சூரியன் 12ஆம் இடத்துல, சுக்கிரன் 12ஆம் இடத்துல, இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, டிசம்பர் மாதம் சப்போஸ் யூ ஆர் இன் அ பிளான், ஏதோ ஒரு 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 கரியர் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக, பர்டிகுலராக ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ரிலேட்டடாக, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, டெசிக்னேஷன், ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபேவராகவே நடக்கும் அப்படின்னு நம்பாமல், ஓகே நமக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு ஏதோ போயிட்டுருக்கு, அதை அழகாக மெயின்டைன் பண்ணால் வெல் அண்ட் குட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஃபேவராக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு வந்து என்னோட கருத்தாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2025 டிசம்பர் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். அதை வந்து நீங்கள் பொறுமையோடு கையாண்டிங்கன்னா தான் இந்த மாதம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து அன்ஃபேவரபிள் மந்த்துன்னு நான் சொல்லலை, பட் நியூ டிசிஷன்ஸ், நியூ சேஞ்சஸை வந்து வேக வேகமாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. செகண்ட் திங் ஃபார் ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை, ஒரு உறவு, ஒரு வாழ்க்கை, ஒரு திருமணம், இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்படியே தள்ளி போட்டிருக்கேன். தை மாதம் வரட்டும். இந்த டிசம்பர் மாதம் 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் அந்த ஃபேமிலி கல்ச்சர், அந்த பாண்டிங், ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ரிலேட்டடாக வந்து எடுக்கிற முடிவுகள், இதெல்லாம் வந்து சரிவர நடந்துரும், அது பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு சின்ன இழுபறி தெரியுது. கொஞ்சம் பொறுமையாக போனால் நல்லாயிருக்கும். சிம்பிளாக அந்த ஐடியாவை கொஞ்சம் தள்ளி போடலாம், அது பெட்டர். ஏன்னா மார்ஸ், அதாவது இப்போ செவ்வாயுடைய பொசிஷன் மாறணும். அது மாறினா தான் தடை எதுவும் இல்லாமல் கிளியர் ட்ராக்கில் கொண்டு போகும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஐடியாவை தள்ளி போடலான்னு நான் சொல்கிறேன். மாணவர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, மகரம், உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, வெறும் படிப்பு மட்டும்தான் கவலைன்னா அங்கே பிரச்சனை இல்லை. பட் நிறைய விஷயங்களை திங்க் பண்ணிட்டே வருவீங்க. ஏன்னா 7 சனிலாம் முடிஞ்சிருக்கு. ஆனால் நிறைய விஷயத்த வந்து அதிகமாக திங்க் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கும். டிசம்பரில் வந்து அன்வான்ட் தாட்ஸுக்கு வந்து இடம் கொடுக்காம, லைக் உங்கள் வேலையே வந்து வெறும் படிப்பு, ஹெல்த்து, ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது, அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ அன்வான்ட் திங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து குறைக்கலாம். அது தேவையற்ற சிந்தனை தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். அது இருந்தால் வெல் அண்ட் குட். மகரம், டிசம்பர் 2025 வில் பி பெட்டர். அடுத்து வந்து இல்லத்தரசிகள், பெண்கள், குறிப்பாக மகரம் வந்து பெண்கள் பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் அனுபவித்த காலம் தான் 7 சனி. பட் அது ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் 2025 டிசம்பர் அவ்வளவு ஃபேவராக இல்லை. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், குடும்ப உறவுகள், உங்கள் கணவருடைய அன்பு, அவரோட ஒரு புரிதல், உறவுக்காரங்களுடைய ஒரு புரிதல், அவங்களுடைய நலன், உங்களுடைய நலன், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதி, இதெல்லாம் அவ்வளவு நல்லதாக தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கலை. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் தேவையில்லாத ஒரு விதண்டாவாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அன்வான்டாக சில விஷயத்தில் ஈடுபடுறத விட குறைச்சிக்கலாம். இல்லை சொல்லப்போனால் இந்த மந்த்தை வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமைதி ஏற்படும்னு நான் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையை இழக்காமல் இருந்தால் இந்த ஒரு மாதம் தான் கடந்து செல்லும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆரோக்கியம், ஹெல்த் வந்து ரியலி யூ ஹேவ் டு டேக் கேர் நவ். மகர ராசி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மருத்துவரை சந்திக்கிற சூழ்நிலை 1 or 2 days வரும். வந்தால் உடனே அதை அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது பெயின் தெரியுது, ஏதாவது
இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஏதாவது கொஞ்சம் பெயின் தெரியுது, ஏதாவது சின்ன சின்ன காயங்களோ இல்லை வந்து நோய்களோ இல்லை உடம்பு வந்து சுகமின்மை ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா உடனே ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் வந்து சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரலனாலும் கூட டெஃபினட்டாக நிறைய மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் 12th ஹவுஸில் வந்து இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் உங்களுக்கு வந்து ஃபேமிலி டாக்டர் ரெகுலராக இருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி என்னன்றது தெரிஞ்சு கிளியர் பண்ணிங்க. ப்ரேயர்ஸ் கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் சேரிட்டிலாம் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் நான் நம்புகிறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ரொம்ப அன்அவேராக இதுலேயும் இருக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதம் நம்ம வந்து ரொம்ப பிரைட்டாக எதுவும் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி இருக்கும் அந்த ஒரு கால சூழ்நிலையை வந்து புரிஞ்சுட்டு நீங்கள், ஏன்னா உங்களுக்கு இல்லாத அனுபவம் இல்லை, உங்களுக்கு இல்லாத ஆற்றல் இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்காது, அவ்வளோ தூரம் அனுபவமாக பெற்றிருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை நீங்கள் வந்து ரொம்ப அமைதியான முறையில் பிரார்த்தனை செய்து கடந்து வென்றால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் மகரம் 2025 டிசம்பர் இந்த இயரோட லாஸ்ட் மந்த் இஸ் வெரி வெரி ஆவரேஜ். அதை நீங்கள் புரிஞ்சு உணர்ந்துட்டிங்கன்னா சிம்பிளி அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொண்டு போயிடலாம் நான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். கும்பராசி. கும்பம் 2025 டிசம்பர் வருஷத்துடைய கடைசி மாதம். கும்பம் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஜென்மசனி விலகி 2025 ஓரளவுக்கு பெட்டராக இருக்குதுன்னு நிறைய பேர் நம்பினாங்க. பட் ஸ்டில் இன்னும் கூட கொஞ்சம் 100% கிளியர் ஆகலை. ஏதோ ஒன்று எங்களை வந்து எங்கள் தலையை விட்டுடுச்சு, எங்கள் கையை விட்டுடுச்சு, எங்கள் பாடியை எல்லாம் விட்டுடுச்சு, எங்கள் காலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நகர விட மாட்டேங்குது. லைக் எங்களால் மூவ் பண்ண முடியல. பட் வி ஆர் ஃப்ரீ நவ். கண்ணை மூடிட்டு இருந்தது, கண்ணை திறந்தாச்சு. ஸோ வழி தெரியுது. எங்கள் கையை கட்டி போட்டுருது, இப்போ கை கட்டு போடல. ஸோ எங்களால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது, ஒரு ஆக்ஷன் இறங்க முடியுது. பட் ஆனால் காலை கட்டி போட்டு வச்சுருக்கு, இன்னும் அந்த காலை விடலை. ஸோ எங்களால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல. ரொம்ப இழுத்து இழுத்து நொண்டி நொண்டி ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரல் டாக். இது வந்து கும்பராசிக்காக. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, வருஷத்துடைய கடைசி மாதம் 2025 டிசம்பர் மாதம் கும்பராசி. ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸுமே ஃபேவரபிள் சைடில் வருது கும்பத்துக்கு. கும்பம் கம்பேர்ட் டு மகரம், மகரம் ஆக்சுவலாக அவ்வளோ ஃபேவராக வரல, கும்பம் ஃபுல் ஃபேவராக வருது. இந்த மந்தோடைய ட்ரான்சிஷனில் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு மார்ஸோட என்ட்ரி 11th ஹவுஸில், அடுத்தது சூரியன் அது 11th ஹவுஸில் 16th ஆஃப் டிசம்பரில், ஃபாலோடு பை சுக்ரன் 20th ஆஃப் டிசம்பரில், மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் இன் சிங்கிள் ஹவுஸ் 11th ஹவுஸில். எல்லாமே 11ல் வர்றது விசேஷம் இல்லை, அதை குரு பார்க்குறாரு, அதுதான் விசேஷம். ஸோ 11ஆம் இடத்துல ஒரு 3 கோள்கள் அப்படி வரும்பொழுது அதை குரு பார்க்கும்பொழுது அந்த ஆக்டிவேஷன் வெரி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கும்பம் இந்த மாதம் இப்போ விட்டால் எப்போன்ற மாதிரி இருக்கும். சனி வந்து ஆல்ரெடி எங்கள் செகண்ட் ஹவுஸில் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு, அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ராகு ஃபஸ்ட் ஹவுஸில் குழப்பத்தை கொடுப்பாரு, ஆனால் குரு பார்வை மறுபடியும் நிவர்த்தி பண்ணுது, வக்ரமடைஞ்ச குரு. அதனால் என்னென்ன பிளான்லாம் ரிலேட்டடு வித் உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களோட ஃபினான்ஸ், உங்களோட கெயின் அண்ட் ப்ராஃபிட், மணி, இது எல்லாமே இருக்கோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு மந்த்தை நான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ கும்பத்துக்கு இந்த வருஷத்துலேயே ஒரு அதிர்ஷ்ட மாதமாக நான் வந்து பார்க்கக்கூடிய மாதம் டிசம்பர் 2025. கும்பம் கெட் ரெடி, நீங்கள் தயாராகுங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நான் வந்து ஃபேக் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனில், ஒரு ஜென்ரல் வியூவில் நம்ம வந்து பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த ராசி, எல்லா லக்னமும் பார்க்க சொல்லியிருக்கேன், எல்லா காம்பினேஷனும் பார்க்க சொல்லியிருக்கேன். பட் பேஸ்ட் ஆன் த ராசி இந்த மந்த் 2025 டிசம்பர் வெரி வெரி ஃபேவரபிள் ஃபார் கும்பம். நினைக்கிற விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு பலம், ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு தெளிவு, ஒரு எனர்ஜி, அதுக்குண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக கும்பம் பணப்புழக்கம் நிறைந்த மாதமாகவும் இருக்கும். குடும்பம், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை பூர்த்தி செய்கிற மாதமாக தெரியுது. சடனாக குரு பார்வை என்ன பண்ணுன்னா ஆக்டிவேஷனுடைய அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணும். அதை ஏன் ஸ்பீடப் பண்ணுது அப்படின்னா நெருப்பு வீட்டில் இருக்குது செவ்வாய். ஸோ கும்பம் அப்படி சடனாக ஒரு பிளானை போட்டு டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி அந்த நெருப்பு வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய், சூரியன், சுக்கிரன் எல்லாம் வர 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 உங்களுக்கு அதெல்லாம் ஒரு எனர்ஜியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ கும்பம் ரிலேஷன்ஷிப்பில் கூட உள்ள சின்ன சின்ன தேவையில்லாத ஒரு மன வருத்தம், அன்வான்டு ஆர்கியூமெண்ட்ஸ், ஸோ அது ஒரு மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துடுச்சு, கோபத்தில் நடந்துடுச்சு, ஒரு வெறுப்பு. எல்லா மனுஷனுக்கும் எல்லா உணர்வும் வரதானே செய்யும். அவனுக்கு கோவம் வந்தால் ஒரு மாதிரி இருப்பான், சந்தோஷமாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்பான், அவனுக்கு துக்கம் இருந்தால் ஒரு மாதிரி இருப்பான், அவனே நல்ல மனநிலை இருந்தால் நல்லா இருப்பான்.
சக்ஸஸ் ஆகும்போது சிரிப்பான், ஃபெயிலியர் ஆகும்போது அழுவான். இது மனிதனுக்கு இயற்கையான ஒரு உணர்வுடைய வெளிப்பாடு தானே. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மன்னிக்கவும் பழகுங்க. நீங்களும் உங்களை மன்னிச்சிடுங்க, மற்றவங்களையும் மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க. மறக்க மறக்க வாழ்க்கையில் நிம்மதி ஜாஸ்தி வரும். ஒன்று மறக்காமே இருந்தேன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நிம்மதியே கொடுக்காது. கும்பம் பாஸ்டெல்லாம் ஃபர்கிவ் பண்ணுங்கள், ஃபர்கெட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த மந்த் ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் வருது, அதை வரவேற்க காத்திருங்கன்னு நான் சொல்கிறேன். டிசம்பர் நீங்கள் வந்து ஒரு நல்ல வெல்கம் பண்ணுற மாதிரி மந்தாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகும். மேரேஜுக்காக பிளான் பண்ணவங்க, ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, இதெல்லாம் கூட ஒரு நல்ல கன்க்ளூஷனில் எல்லாமே நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பிளெஸ்ஸிங்கோடு நடக்கும். எல்லாமே ஒரு பிளெஸ்ஸிங்கோட, அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நான் பார்க்குறேன். மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான மந்த் இது. ஸோ நினைத்ததை நான் செஞ்சு காட்டுவேன், நினைத்ததை நான் முடிப்பேன், நினைத்ததை செய்து காட்டுவேன். எஸ் ஐ கேன் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் 100% கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மந்தாக தெரியுது. எஸ் ஐ கேன் டூ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி எங்கேருந்தோ வரும் உங்களுக்கு. அது வந்து எல்லோரும் பரவாயில்ல, நீ வந்து நல்ல சேஞ்சஸ் வருது உனக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்குது மாணவர்களுக்கு. இல்லத்தரசிகள், பெண்கள் ரொம்ப இந்த 7 சனியில் வந்து ஒரு மாதிரி அடித்து துவைச்சி புரட்டி போட்டு எடுத்து இப்போ தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடிகிற அளவுக்கு போயிட்டுருக்கு. 2-3 மாதம் கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் டைம் மாதிரி கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மந்த் பர்டிகுலர் டிசம்பரில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வாழ்க்கையை வாழணுன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த கம்ஃபர்டபுளாக வாழ்கிறதுக்கான ஒரு தருணம் இந்த டிசம்பர் 2025. ஸோ 2025 டிசம்பர் ஒரு புன்னகையோட ஒரு நல்ல செய்தியை 4 பேர்கிட்ட சொல்லணும். சும்மா யாருக்கு கால் பண்ணாலும் நான் புலம்பக்கூடாது. டெய்லி கால் பண்ணி கஷ்டமாக இருக்குது, பணம் கஷ்டமாக இருக்குது, வேலை இல்லை, ஃபேமிலியில் நிம்மதி இல்லை, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் கால் பண்ணால் எல்லாேருக்கும் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லணும். எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், எல்லோரும் டின்னருக்கு வாங்க, லஞ்சுக்கு வாங்க, நான் இல்லைனா ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன், எல்லோரும் அங்கே வாங்க, செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் சம்திங். எல்லோரும் அவங்கவுங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க ஒரு இன்விடேஷனை கொடுத்து எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, ஹவுஸ் வார்மிங் சொல்கிறாங்க, கார் வாங்கி ட்ரீட் கொடுக்குறாங்க, இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஏதோ நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. பட் என்னால் எதுவுமே ஷேர் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அது திரும்ப வந்து என்னால் ரெசிப்ரோகேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, இந்த முறை வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் 4 பேரை இன்வைட் பண்ணுற அளவுக்கு சம் குட் நியூஸ் உங்கள்கிட்ட இருக்க போகுது, அது வரப்போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது நீங்கள் ரொம்ப ஒரு எனர்ஜியோடு அதை வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஹெல்த்து ஃபிட்டாக இருப்பீங்க, ஃபைனாக இருப்பீங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட அது ரிசால்வ் ஆகிடும். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ஒரு நல்ல எனர்ஜி மறுபடியும் வரும், பேக்கப் எல்லாமே பேக்கப் ஆகும். உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த இளமையை ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல எனர்ஜியாக, ஹெல்தியாக, ஒரு பாசிட்டிவாக நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கிற மாதிரியான சூழ்நிலை கொண்டு வரக்கூடிய நேரம் கும்பம் 2025 டிசம்பர். சீனியர் சிட்டிசன்ஸ் 7 சனி போயிட்டுருக்கு, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. புது முயற்சின்னு ஏதாவது இருந்தால் மட்டும் தள்ளி போடலாம். ஆஸ் யூஷுவல் என் லைஃப் போனால் போதும், இடையூறு எதுவும் இல்லைல்ல அப்படின்னா நோ, நத்திங், எந்த இன்ட்ரப்ஷனும் கிடையாது. உங்களுக்கு யார் மூலியமாகவும் எந்த சங்கடங்களும் இந்த மாதம் 2025 டிசம்பரில் இல்லை. ட்ராக் க்ளீனாக போகுது, ஹாப்பியாக இருங்க. நான் ஒன் லாஸ்ட் மெசேஜ் கும்பத்துக்கு சொல்கிறேன் இந்த மந்த்துக்காக. இது ஒரு ரேர் காம்பினேஷன் சொல்வேன். ஏன்னா நல்லது கெட்டது கலந்தது தான் வாழ்க்கை, நல்லது கெட்டது கலந்தது தான் ட்ரான்சிஷன். பட் இந்த மந்த் என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் ஃபேவரபிள் டிகிரீஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிளானட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். அது ஃபேவரபிள் டிகிரீஸில் மூவ் பண்ண நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மீன ராசி. ராசிகளில் வந்து கடைசி ராசி அவுட் ஆஃப் 12 வந்து அந்த 12th ராசி தான் மீனம். இப்போ இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலராக டிசம்பர் 2025 ஜென்மசனி ஏகப்பட்ட பேரை ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து, துயரங்களை கொடுத்து, பயங்கரமாக போட்டு வாட்டி வதைச்சு ஒரு மாதிரி மூட் அவுட் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து, அது ஃபேமிலியில் சம்டைம்ஸ் நான் நிறைய பேரை கன்சல்ட் பண்ணும்போது பார்த்துருக்கேன். குழந்தைக்கு ஜென்ம சனி இருக்கும், ஹஸ்பண்டுக்கு 7 சனி தொடங்கியிருக்கும், ஒய்ஃபுக்கு அப்போ தான் அஷ்டம சனி நடக்கும், இல்லைனா அர்த்தாஷ்டம சனி நடக்கும். அப்போ எல்லாமே எப்படி இருக்குன்னா, என் நேரம் தான் இப்படி இருக்குன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் நேரமும் இப்படி இருக்குது, குழந்தை நேரமும் இப்படி இருக்குது, எங்கள் அப்பா நேரமாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு பார்த்தா அவர் பார்த்தா கரெக்டாக இப்போ தான் வந்து தனுசு ராசியில் போய் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கார். இப்படி எல்லாருக்குமே எப்படி இருக்குதுன்னா, ஒரு மாதிரி அந்த குடும்பமே வந்து சனி பகவானுடைய சோதனை காலத்தில் உட்படுத்தப்பட்டு
பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து காமிக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய நீங்கள் பொறுமை இழக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். பட் மீன ராசி இந்த மாதம் பர்டிகுலராக 2025 டிசம்பர் மாதம் மீனம் ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்டுடைய டிரான்சிஷனும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை போய் ரீச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஸ்தான பலம். 1 உங்களுடைய தலை, உங்களுடைய மூளை. 4 கேந்திரத்தை சொல்கிறேன். கேந்திரம்னா 1472. 4 அப்படிங்கிறது உங்களுடைய கேரக்டர். உங்கள்கிட்ட ஒரு பிஹேவியர் இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது. அது வந்து என் சுபாவத்தை நிர்ணயிக்கும். அது வந்து என்னுடைய சுபாவத்தை வந்து காமிக்க போகுது அப்படின்னா அதுதான் 4th ஹவுஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து 7th ஹவுஸ். எனக்கு அமைகிற வாழ்க்கை, எனக்கு கிடைக்கிற ஆட்கள், நான் சந்திக்கிற ஆட்கள் அப்படிங்கிறது அந்த 7th ஹவுஸ். அது ஒரு அடிஷ்னல் பலத்தை சேர்த்துரும். 10th ஹவுஸ் தான் வந்து என்னுடைய கர்மா. நான் ஏதோ காரணத்துக்காக நான் பிறந்திருக்கேன். அந்த கர்மா என்ன? அது நான் என்னவா இருக்க போகிறேன்? என்னை கடவுள் இந்த பூமியில் அமைச்சிருக்காரு. எதுக்கோ ஒரு காரணத்துக்காக அமைச்சிருக்காது. நான் என்னவா இருக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த 10th ஹவுஸ் இண்டிகேட் பண்ணுது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா டிசம்பர் 2025 மீன ராசிக்கு 10ஆம் இடத்துல 3 கோள்கள் வந்து இடம் பெற போகிறாங்க. அதுக்கடுத்து 9th ஹவுஸில் புதன் வந்து வருவார். செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8th ஆஃப் டிசம்பர். குரு 4ஆம் இடத்துல, சனி 1st ஹவுஸில். இப்போ தான் விஷயம் நான் சொல்கிறேன். சனி 1st ஹவுஸில் உங்கள் தலை மேலே உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாருன்னு சொன்னோம்னா அதுக்கு 2 சைடில் சப்போர்ட்டாக ஒரு பக்கம் 10, ஒரு பக்கம் 4, 10 மற்றும் 4 இந்த 2 இடத்துலையுமே கோள்களுடைய சப்போர்ட் வரும்பொழுது இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு பெயின் இருக்குது, ஒரு நோய் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது. இந்த பக்கம் மருத்துவர் இருக்கார், அவர் மருந்தை கொடுக்குறாரு, உங்கள் நோயை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பக்கம் உங்கள் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆதரவாக இருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்தோடனே உங்களுக்கு அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு சூழலை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதுதான் டிசம்பர் 2025. ஸோ மீனம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு பிரச்சனை, அதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 பக்கம் பலமான ஆட்கள் வராங்க. அதை வந்து நிவர்த்தி செய்கிறாங்க. ஸோ உங்கள் ஜாபில், உங்கள் ப்ரொஃபஷனில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸில், உங்களுடைய டென்ஷனில், உங்களுடைய கன்ஃபியூஷனில் ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க, கை கொடுக்குறாங்க, ஆல்டர்னேட்டிவ் வழியை வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இந்த டிசம்பர் 2025. அப்படி தான் எனக்கு தெரியுது. ஃபேமிலி, திருமணம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் யோசிக்கலாம்ல கூட இருக்கிற ஃபேமிலியோட ப்ரெஷர், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலியில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு போயிட்டுருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்குது. எல்லாமே கரெக்டாக தெரியுது, ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. திடீர்னு ஒரு டிப்ரெஷன் வருது, திடீர்னு ஒரு ஆன்சைட்டி வருது. அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது செஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மீன ராசி இந்த பர்டிகுலர் டிசம்பர் 2025 கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது மாதிரி, கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்தது நான் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி அது வந்து இந்த முறை ஈவந்தோ உங்களுக்கு வந்து படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லை, கரெக்டாக எக்ஸாம் அப்போ தான் ஹெல்த் சரியில்லை, கரெக்டாக அப்போ தான் யாருக்கூடையாவது எனக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, சண்டை வருது, அப்போ தான் நான் வந்து ஏதாவது கோச்சிக்கிறேன், சாப்பிடாமல் இருக்கேன், ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறேன், இல்லை டிஃபால்ட்டாகவே அது நடக்குது, அப்போ தான் பயம் வருது. இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருந்ததுன்னா டிசம்பர் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. உங்களுக்கு அந்த பயம் போயிடும், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹோப்போடு இருப்பீங்க. அந்த எனர்ஜி மறுபடியும் வரும், அந்த பழைய எனர்ஜி மறுபடியும் வரும், அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு மந்தாக தெரியும். இல்லத்தரசிகள், பெண்கள், ஜென்ம சனினா வந்து அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லவே வேணாம். இது எப்படி இருக்குன்னா, நம்ம என்ன வரம் வாங்கிட்டு வந்தோம்னு தெரியல, நம்ம வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டையும் பார்த்துக்குறோம், சமைக்கிறோம், குழந்தைங்கள பார்த்துக்குறோம், ஹஸ்பண்டை பார்த்துக்குறோம், இன்லாஸை பார்த்துக்குறோம், நம்ம பேரண்ட்ஸையும் பார்த்துக்குறோம். ஏன்னா அவங்களுக்கும் நான் ஒரே பொண்ணு, சப்போர்ட் இல்லை, எனக்கு அண்ணா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, ஆனால் யாரும் பார்க்கல, டேக் கேர் பண்ணல, நான் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி இவ்வளோ இதுக்கு மத்தியிலையும் இந்த ஜென்ம சனி உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு குறை, எல்லாத்துக்கும் ஒரு குற்றம், ஒரு குறை, ஒரு பழி, ஒரு தேவையில்லாத மன உளைச்சல். ஸோ யாருக்கும் என்னோடய கஷ்டங்கள் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த மந்த் வந்து உங்களுக்கு யாராவது உங்களை வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க, டெய்லி உங்களை இம்சப்படுத்துகிறாங்கன்னா அது இந்த மாதம் கொஞ்சம் குறையும். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களே கொஞ்சம் பாராட்டுற மாதிரியும் மாறும்.
யார் கூடலாம் பகை வளர்ந்துருக்கு, எதுக்கோ தேவையில்லை, நான் எதுவுமே பண்ணல, எங்கள் மேலே ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு பேச மாட்றாங்க, பகையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, அதுவும் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு மந்த்தாக இந்த மந்த் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துடைய மனநிலையை உருவாக்குன்றதை நான் சொல்கிறேன். ஆரோக்கியம் சரி செய்யக்கூடிய மாதமாக தெரியுது. நோய்கள் இருக்குது, வருத்தம் இருக்குது, சின்னதாக ஒரு பயம் இருக்குது, நமக்கு ஏதாவது சீரியஸ் இஷ்யூ ஆகிடுமா, ஏதாவது வந்து க்ரானிக் டிசீஸ் மாதிரி ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை வந்து தவிடுபடி ஆக்குறது மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபேவராக வர ஆரம்பிக்கும். காரணம் என்ன, ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே ஃபேவராக இருக்குதுன்னு சொன்னோம்னா அது வெறும் பயம் மட்டுமே. அது வெறும் பயம், பயம் கலந்த ஒரு உணர்வு, அவ்வளோதான். ஸோ அது வந்து ஃபிசிக்கலாக பெருசாக டேமேஜ் பண்ணல, வெறும் எமோஷ்னலாக மட்டும்தான் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு பயம் புத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த மாதம் உங்களுக்கு ஜென்ம சனி, அப்போது வந்து என்ன பிளான் ட்ரான்சிஷன் ஃபேவராக இருந்தாலுமே கூட ஸ்டில் அந்த ஜென்ம சனி இருக்கிறதுனால நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் ஏற்பாடுகள், உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய முயற்சி, ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் அதே கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த மந்த் இருக்குது. மொத்தத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துலேயே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் 2025 தான் நல்ல ஸ்கோரில் ஃபேவரபுளாக என் கண்ணுக்கு தெரியுது. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டிரான்சிட்டோடைய ஒரு ஜென்ரல் வீடியோ தான் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதை தவிர வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா புக்தி கிளியராக பாருங்கள். ஆஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் தசா என்ன, புக்தி என்ன, இந்த 5 மேட்ரு தான் உங்களை வந்து வழி நடத்தும். இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம். ஏன் இது ஒரு ரொட்டேஷன்னா, இதை பேஸ் பண்ணி தான் டிரான்சிட் நடக்கும். இதை பேஸ் பண்ணி நடக்கிற டிரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஜனன ஜாதகம் என்றது உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களோட பர்த் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்ன, அது நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணி செக் பண்ணலாம். இதுக்கு நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாரோஸ்கோப்பே ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக வித் லாட் ஆஃப், அதாவது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்போட நம்ம சைட்டில் போய் பார்க்கலாம், அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதர் சர்வீசஸ், வாய்ஸ் கிளிப் சர்வீசஸ் இருக்குது, மேரேஜ் மேட்சிங் சர்வீசஸ் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது, ஜெம்மாலஜி, ரெமிடி, ரொம்ப சிம்பிள் ரெமிடி, அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஏயில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஸ்ரீலங்கா, யூகே, நீங்கள் எங்கே இருந்தாலுமே சர்வீசஸை கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ உலகத்திலேருந்து எங்கே இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே அதில் டே லைட் சேவிங் டைம்ன்ற ஆப்ஷனோடு இருக்கும். அது அந்த ஊரில் பர்டிகுலர் டேட் அண்ட் டைமை பேஸ் பண்ணியே அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸாக மெயிலில் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீப் பண்ணுங்கள். அந்த சைட் வந்துடும். சைட் வந்த பிறகு நீங்கள் அந்த சைட்டை கிளிக் பண்ணினா என்னோடய இமேஜ் தெரியும். ஸோ என்னோடய இமேஜ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அது என்னோடய டீம் நம்பரும் அங்கே வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடுவீங்க. ஸோ சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நிறைய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், நான் கொடுக்குற இந்த ஒரு ஜென்ரல் மெசேஜ், நான் வந்து கடவுள் கிடையாது, என்னால் எல்லாமே வந்து 100% ஒருத்தரை வந்து 100க்கு 100 சரியாக கைட் பண்ணி சரியாக சொல்ல முடியும்னு நான் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியும், ஏன்னா ஐ எம் நாட் காட். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். பட் என்னால் என்னென்னா, ஆஸ்ட்ராலஜிக்கலாக அந்த ரீடிங் எடுக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். என்னோட அந்த புரிதலை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வகையில் அது பயன்படும் நான் நம்புகிறேன். அது பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு மந்த் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். அப்போ நீங்கள் சில ஆக்டிவேஷனை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்ட் சேஞ்ச் வரும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி போகும், சில டிரான்சிட் ஃபேவராக இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நம்ம டைமை மாற்ற முடியாது, நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டால் என்ன, சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சா என்ன, அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிள் கைடன்ஸ் தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸை பிளான் பண்ணுறோம். டீமாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் என்ன மாதிரிலாம் இந்த சர்வீஸை வந்து பெருசாக பண்ண முடியும், இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு பேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பேஜில் வந்து நீங்கள் சிம்பிளாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எங்கள் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னால் எல்லாருக்குமே சர்வீஸ் 100% கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீம்லேயும் சில ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட்
ஆஸ்ட்ராலஜி இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் அந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியும். ஆன்லைன் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயிலே வந்துடும். ஸோ ஹோ மெனி சர்வீசஸ் வி ஆர் டூயிங், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோம். எந்த ஒரு ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அண்ட் கிளியராகவும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நான் வெகு விரைவில் நம்ம 2026 நெருங்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் வேண்டுதல்கள்லாம் நீங்கள் தயார்படுத்தி அடுத்த வருடத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை நல்ல நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.